வணக்கம். வாசிப்பை நேசிப்போமுடைய முகநூல் குழு மூலமா நம்ம தொடர்ந்து உலக இலக்கியங்கள்ல ஒவ்வொன்னா வாசிச்சுட்டு வரோம். இது என்னுடைய 4வது வாசிப்பு. ஆக்சுவலா இந்த புக்கை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இல்ல எழுதின ஆத்தரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த பட்டியலை தயாரிச்ச சரவணன் சார் அவர்களுக்கு குருநாதா அப்படின்னு கால்ல விழுந்து நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதுக்கு முன்னாடி நான் வாசிச்சிருந்த 3 புத்தகங்கள் ஆகட்டும், இந்த புத்தகமாகட்டும், என்னை டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கறத தாண்டி இந்த மாதிரியான ஒரு வாசிப்பு இவ்வளவு லேட்டா நம்ம வாசிச்சிட்டோமே, இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து யாரு சமயம் நீ உன்னை பார்த்தே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி சரவணன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு அருமையான பட்டியலை வந்து ரெடி பண்ணதுக்கு. அடுத்து இந்த புக்கை பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து தி நைட்டிங்கேல் அப்படின்னு கிறிஸ்டியன் ஹானா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. நான் வந்து முதல்லயே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் யூஸ்வலா வந்து புக்கை பத்தி இல்ல ஆத்தர் பத்தி இன்ட்ரோடக்ஷன், அந்த புக்கு எப்படி இருந்தது, என்ன விஷயம் இருந்தது, என்ன கதை இருந்தது, எந்த இடத்துல இப்படி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து இதுல வந்து ஷேர் பண்ணிப்போம். ஆனா எனக்கு இந்த புக் வந்து ஒரு இதுதான் கதை, இப்படிதான் இருந்தது அப்படின்றத சொல்றதை தாண்டி தி நைட்டிங்கேல் அப்படின்னாலே அது ஒரு எமோஷனா தான் எனக்குள்ள இறங்குற மாதிரியான ஒரு ஃபீல். அதனால இது வந்து ஒரு பெரிய ரேண்டா இருக்கலாம், பெரிய பிளாபர் செஷனா மாறலாம், யாப்பிங் அபவுட் தி புக் அப்படிமாங்களா, அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கொஹரண்டான தாட்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த புக்கை பேச முடியும் அப்படின்னு தோணவே இல்லை. இந்த புக்கை பத்தி பேச போறேன் அப்படிங்கறத தாண்டி இத வாசிக்கிறப்போ எனக்கு எப்படி இருந்தது, அந்த வாசிப்பு அனுபவம் எப்படி இருந்தது. யூஸ்வலா நம்மளோட மண்டைக்குள்ள தாட்ஸ் எப்பவுமே ஓடிட்டே இருக்கிறது, ஒரே மாதிரி ஓடாது, கோர்வையாவே இருக்காது. திடீர்னு இது வரும், அங்கிருந்து இன்னொரு இடத்துல கிளப்பிரிஞ்சு போகும். அது மாதிரி நான் வந்து அப்படியே இந்த புக் படிச்சப்போ எனக்கு எப்படி எல்லாம் இருந்தது அப்படிங்கறத அப்படியே கொட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நோ அமௌண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வில் டூ ஜஸ்டிஸ் ஃபார் திஸ் புக் அப்படிங்கிற மாதிரி. இந்த புக் வந்து நான் நிறைய வாட்டி இன்ஸ்டாகிராம்ல பாத்திருக்கேன். இந்த புக் படிச்சுட்டு நிறைய பேர் அழுத, ரொம்ப கஷ்டப்பட்டேன், பயங்கரமா ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த புக் என்னோட டிபிஆர்ல ஆட் ஆனதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்து வரலாற்று பக்கங்கள்ல வந்து ஒரு இருட்டான கேரக்டரா இல்ல ஒரு பேட் கேரக்டரா காமிக்கப்பட்டவங்க மேல ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இவங்க ஏன் இப்படி நடந்துட்டாங்க, இவங்களுடைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் என்ன, அவங்களோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் தான் இந்த மாதிரி அவங்கள மாத்திருக்குமா, இந்த மாதிரி நிறைய யோசிப்பேன் நானு. சோ அதனால அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய ஆசைப்படுவேன். அப்படிதான் வந்து அனந்த் நீலகண்டன் அவர்களுடைய அசுரா அண்ட் அஜயா, அது வந்து ராவணன் அண்ட் சுயோதனா, அதாவது அந்த புக் அஜயா புக் படிச்சதுக்கு அப்புறம் துரியோதனா வந்து சுயோதனா தான் சொல்ல தோணும், துரியோதனான்னு சொல்ல தோணாது. சோ அந்த மாதிரி அந்த நெகட்டிவ் ஷேட்ஸ் உள்ள கேரக்டரோட கூட என்ன அவங்களோட பாயிண்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். சோ அப்படிதான் ஆப்வியஸ்லி வந்து இவங்க எல்லாம் ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னாலும் நிஜமாவே ஒரு மனுஷன் வாழ்ந்து இருந்து உலகத்தையே குலுக்கி இதை விட ஒரு கெட்ட மனுஷன் இந்த உலகத்துல பிறக்கவே வேண்டாம், இருக்க மாட்டாங்கிறத தாண்டி வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனுஷன் தான் ஹிட்லர். சோ அவரு ஏன் அப்படி பண்ணாரு, அவரோட மண்டையில என்ன ஓடிட்டு இருந்தது, அவருக்கு என்ன இன்செக்யூரிட்டிஸ் இருந்தது, அவருக்கு என்ன சைல்ட்ஹுட் ட்ராமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய யோசிச்சு இந்த ஜெர்மனி, ஹாலோகாஸ்ட், அப்புறம் வந்து ஜூஸ், அப்புறம் இந்த வேர்ல்ட் வார் 2 இதை பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைப்பேன். அதுக்காக நிறைய புக்ஸ் வந்து வேர்ல்ட் வார் 2 ரிலேட்டட் புக்ஸே வந்து நிறைய என்னோட டிபிஆர்ல போட்டு வச்சிருக்கேன். பட் என்னமோ எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு இப்போ நம்ம எப்படி 12 மாதங்கள் 12 புத்தகங்கள் ஒரே ஆத்தர் படிக்கிறோம், அது மாதிரி எனக்கு வந்து மாசத்துக்கு ஒரு புக்கா வேர்ல்ட் வார் 2 புக் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்லயே சரி அடுத்த வருஷம் ஆரம்பிப்போம், இந்த வருஷம் ஆரம்பிப்போம் அப்படின்னு போயிட்டே இருந்தது. பட் இந்த புக் வந்து வார் ரிலேட்டட் அப்படின்றது தெரியும். ஏன்னா கிறிஸ்டியன் ஹானா வந்து அவங்களுடைய தி நைட்டிங்கேல், தி விமன், அப்புறம் தி கிரேட் அலோன், ஹோம் ஃப்ரெண்ட், இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்து வார் ரிலேட்டட் புக்ஸ் அப்படின்றது எனக்கு தெரியும். இது வந்து எக்ஸாக்ட்லி செகண்ட் வேர்ல்ட் வார் ரிலேட்டட் அப்படின்றது நான் எதிர்பார்க்கல. ரீட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது வந்து தெரிஞ்சது. ஒரு புக் வந்து நம்மள வந்து சென்றடையும் அப்படின்றத நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். அந்த மாதிரிதான் இந்த புக் வந்து நீயா எடுத்து படிக்கிற மாதிரி தெரியல, நானே உன்னை படிக்க வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆத்தர் பத்தி சொல்லாமா இல்ல புக் பத்தி சொல்லாமா அப்படின்னா ரொம்ப பேசி அறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கோட குட்டி ஜஸ்ட் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாரிஸ்ல இருக்க 2 சிஸ்டர்ஸ், அவங்கள பத்தினதுதான் இந்த முழு கதையுமே. அதாவது ஜெர்மனி வந்து அட்டாக் பண்றப்போ இந்த பிரான்ஸ் அண்ட் பாரிஸ் அப்புறம் அதை சுத்தி இருந்த நாடுகள்லாம் வந்து அவருடைய கண்ட்ரோலுக்கு வந்தப்போ அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து இங்க ஆக்குபை பண்ணப்போ ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அண்ட் ஹிட்லருடைய என்ன சொல்றது ஒரு சர்வாதிகாரத்துக்கு கீழே மாட்டினவங்க எப்படி இருந்தாங்க, அதுல முக்கியமா பெண்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அதுல யாரெல்லாம் தைரியமா செயல்பட்டாங்க, யாரு அவங்களுக்கே உரிய தைரியத்தை எப்படி காட்டினாங்க அப்படிங்கறது எல்லாமே தான் இந்த கதை. சோ ஒரு பக்கம் பார்த்தா நமக்கு வந்து இசபெல், அவங்க வந்து ஒரு டேரிங்கான உமனா இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலி தங்கச்சி, நேரா களத்திலேயே இறங்கி செயல்படக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கிறவங்க. ஆனா ஆப்போசிட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கொஞ்சம் எல்லாத்துக்கும் தயங்குறவங்க, யோசிக்கிறவங்க,
கொஞ்சம் பயப்படுறவங்க கூட. ஆனா அவங்களுமே கூட அந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலையில எப்படி வந்து வராங்க, வெளியே வராங்க, எந்த மாதிரி அவங்களுடைய தைரியம் வந்து வெளிக்காட்டப்படுது அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த புக்ல வந்து கம்ப்ளீட்டா சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம ஆத்தர் பத்தி பாத்துட்டோம்னா, அவங்க ஆக்சுவலி வந்து யுஎஸ்ல பிறந்த ஒரு ஆத்தர், ஒரு அமெரிக்கன் ரைட்டர் அப்படிங்கறதே எனக்கு வந்து இந்த புக்கை படிக்கிறப்போ ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த புக்கை வந்து நான் கொஞ்சம் படிச்சுட்டேன். எனக்கு வந்து இதோட ஆத்தர் கிறிஸ்டியன் ஹானா அப்படிங்கிறது தெரியும். பட் அவங்களோட ஆரிஜின் அதை பத்தி நான் பெருசா யோசிக்கணும்னு எனக்கு தோணல. சோ படிச்சுட்டே இருந்தப்போ எனக்குள்ள ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது, ஒருவேளை இவங்க வந்து பாரிஸ், பிரான்ஸ் அந்த மாதிரி இடத்துல பிறந்தவங்களா இருப்பாங்களோ, அந்த இடத்துல இருந்து வந்த ஆத்தரா இருப்பாங்களோ. ஏன்னா அவங்களுடைய ரைட்டிங் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் தோஸ் பிளேசஸ் அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, இப்போ நேர்லயே போய் பார்த்து எழுதுறதுங்கிற அக்கௌண்ட் ஓகே தான். பட் இது வந்து எப்படி இருந்ததுன்னா, இட்ஸ் வெரி ரூட்டட் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே இருந்து, அங்கே பிறந்த, அங்கே வாழ்ந்தவங்க வந்து எப்படி இருப்பாங்க. பை த எண்ட் ஆஃப் த புக் வந்து வியன் வந்து சொல்லுவாங்க, a French lady is allowed to have her own secrets அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு கிறிஸ்டியன் ஹானாவே வந்து ஒரு பிரெஞ்ச் லேடியா இருந்து அவங்க பேசுன மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து அமெரிக்கன்ஸ் பத்தி அவங்க வந்து ஹியூமர் எல்லாம் பண்ணுவாங்க. வந்து ஒரு முடிவுக்கே வந்துட்டேன், இல்ல இவங்க அங்க பிறந்த ஒரு ஆத்தரா தான் இருப்பாங்க. இப்போ எப்படி நமக்கு வந்து எலிஃப் ஷெஃபாக்லாம் வந்து ஒரு டர்க்கிஷ் ஆத்தர், ஆனா அவங்க செட்டில்டு வேற இடத்துல, சோ அது மாதிரி போல அப்படின்னு நினைச்சிட்டு எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நான் விக்கிபீடியா போய் பார்த்தா இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர் அப்படின்றது என்னால நம்பவே முடியல. சோ ஜஸ்ட் இமேஜின் எந்த அளவுக்கு அவங்க ஒரு அந்த ரியாலிட்டிய இல்ல ஒரு உண்மை தன்மையை வந்து அவங்க எழுத்து மூலமா கொடுத்துருக்கணும் வேற ஒரு இடத்துல பிறந்தவங்க அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. இதையும் தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, இவங்க ஒருவேளை அந்த வேர்ல்ட் வார் சர்வைவரா இருப்பாங்களோ அப்படின்னு நான் யோசிக்கிற அளவுக்கு எனக்கு இருந்தது. இவங்க பிறந்தது என்னமோ 25 செப்டம்பர் 1960 அப்படின்னாலும் ஏதோ அந்த வார்லயே இருந்து அந்த வார்லயே அங்க சண்டை போட்ட அவங்கவுங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட தைரியத்தை வெளிக்காட்டின அந்த விமென்ல ஒருத்தங்களா இவங்க இருந்த மாதிரியும் ட்ரூ அக்கௌண்ட்ஸ், அதாவது கதை கேட்டு ஹிஸ்டரிய படிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ரெப்ளிகேட் பண்றது ஒரு விதம். ஆனா இது வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு மெமோயர் மாதிரி, அதாவது எப்படின்னா மெமோயர்னா அவங்களே ஃபர்ஸ்ட் பர்சன்ல எழுதல, எங்கேயோ அவங்க கண்ணுக்கு முன்னாடியே நடந்த ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையை எழுதிருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி எனக்கு இருந்தது. சோ இவங்களுடைய ஆரிஜினும் சரி, இவங்க பிறந்த காலகட்டமும் சரி, அந்த காலகட்டம் அந்த இடம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்ததே தவிர அந்த அளவுக்கு நம்பக்கூடியதா ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருந்தது அந்த எழுத்து. கதை சுருக்கம், ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் முடிஞ்சது. சோ இதுக்கு மேல வந்து என்னதான் நடக்குது இந்த கதையில அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய புக்கு படிச்சு அழுதுருக்கேன். கண்டிப்பா புக் ரீடர் கண்டிப்பா ஒரு புக்கு படிச்சுட்டு இல்ல ஒரு குட்டி ஷார்ட் ஸ்டோரி படிச்சுட்டு கூட அழுதவங்க இருப்பாங்க. நானும் நிறைய புக்கு படிச்சுட்டு அழுதுருக்கேன். ஆனா இந்த புக்கு வந்து எனக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருச்சு அப்படின்னா, நான் அழுகுறேன், தேம்பி தேம்பி அழுகுறேன், என்னால மூச்சு விட முடியல, ஒரு மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஒரு மாதிரி நம்ம நெஞ்ச புடிச்சு ஒருத்தங்க வார்த்தைகளால அதை வந்து உடைச்சு போட்டு அதுக்கப்புறமா அந்த புக்கு முடியறப்ப எப்படின்னா அந்த உடஞ்சு போன பாகங்கள் எல்லாம் ஒருத்தங்க எடுத்து மெதுவா ஒட்ட வச்சு நம்ம கையில சிரிச்சுக்கிட்டே கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாசிப்பு அனுபவமா தான் இருந்தது இந்த புக்கு. எனக்கு வந்து எவ்வளவு பேசினாலும் இந்த புக்கோடைய எமோஷன்ஸ வந்து நான் கோத்ரூ பண்ணத இந்த புக்கு படிக்கிறப்போ எனக்கு தோணுன விஷயங்களை வார்த்தைகளா சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியவே இல்லை. திஸ் புக் இஸ் an emotion to be felt அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ நம்ம வந்து கதைக்குள்ள போலாம். அதாவது வியன், இசபெல் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க, அக்கா தங்கச்சிங்க. வியன் அக்கா, இசபெல் தங்கச்சி. சோ இவங்க வந்து ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல இருந்த ஒரு சர்வைவர். அவர் வந்து சண்டை போட போயிட்டு ஒரு சேஞ்ச்டு பர்சனா திரும்பி வருவாரு. ஆக்சுவலி இந்த புக்கே எப்படின்னா வார் எப்படி ஒரு மனுஷனை மாத்துது, அதாவது நமக்கு வந்து கொண்டாட்டங்கள்லாம் ஓகே, வார் முடிஞ்சு போச்சு, கெட்டவன் அழிஞ்சுட்டான், நல்லவன் நிலைச்சிட்டான், இது எல்லாமே ஓகே. ஆனா அதோடைய ரிப்பர்கஷன்ஸ் எப்படி இருக்கு, அந்த மிகப்பெரிய அழிவு எப்படி வந்து பெர்மனன்டான சைக்காலஜிக்கல், பிசிக்கல், எமோஷனல் சேஞ்சஸ் வந்து எல்லா ஹியூமன்ஸ் மேலயும் விட்டுட்டு போகுது. எனக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் ரிலேட்டடா நான் இந்த புக்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நெவர் அகெயின் அப்படின்ற ஒரு ஓத் வந்து வேர்ல்டு நேஷன்ஸ் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா எடுத்தது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஏன் அப்படி பண்ணிருப்பாங்க, அந்த நெவர் அகெயின் அப்படின்றது ஏன் அவங்க சூஸ் பண்ணிருப்பாங்கன்றதுடைய உள்ளார்த்தம் இந்த புக்கை படிச்சா கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டங்கள், அந்த அளவுக்கு கொடுமைகள், அந்த அளவுக்கு மனிதாபிமானமற்ற செயல்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் முன்னாடியே சொல்லிருந்த மாதிரி எனக்கு அசுரா அஜயா எல்லாம் படிச்சப்போ எனக்கு அந்த துரியோதனா அப்படிங்கறது சுயோதனா அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்ல வந்ததுங்கிற அளவுக்கு எனக்கு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சிருக்கும். ஹிட்லரை பத்தி வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சதுக்கு அப்புறமா இதுதான் என்னுடைய முதல் செகண்ட் வேர்ல்டு வார் ரிலேட்டட் புக். ஆனா
எதுக்குப்பா இந்த மனுஷன் இவ்வளவு கோவப்பட்டாரு, எதுக்கு இவ்வளவு வஞ்சகமோ வன்மமோ இவ்வளவு ஒரு வெறியும் அவருக்கு இருந்தது அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. சோ நான் மறுபடியும் கதைக்கு வரேன், மன்னிச்சிருங்க. எனக்கு வந்து வரிசையா என்னால இந்த புக்கை பத்தி பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மை எமோஷன்ஸ் ஆர் ஆல் ஓவர் தி பிளேஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இந்த புக்கை வந்து படிக்கிறப்போ. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் நான் படிச்சு சில நாட்கள் ஆனாலும் இன்னுமே வந்து எனக்கு அந்த புக்கை பத்தி நினைச்சாலே ஒரு மாதிரியான வார்த்தையில சொல்ல முடியாத ஒரு எமோஷனா தான் இருக்கு. நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலயே அம்மா இறந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா வந்து ஆக்சுவலி ஒரு சோல்ஜரா இருந்தவர் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா எப்படி இருந்தாரு, அதுக்கு பின்னாடி அவங்க அப்பா ஒரு சேஞ்ச்டு பர்சனா எப்படி திரும்பி வந்தாரு, அதுக்கு முன்னாடி வந்து கலகலன்னு இருக்கும், அப்பா வந்து விளையாட்டு காட்டுவாரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. அந்த வாருக்கு அப்புறமா வந்தவரு கோவமா இருப்பாரு, எப்பவும் பேச மாட்டாரு, ஒரு மாதிரி தனியா இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது, நிறைய குடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணவரா மாறி இருக்காரு. அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க அவரு நிறைய பாத்துருக்காரு, நம்ம தான் வந்து அவரை நிறைய மன்னிக்க கத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான சில லைன்ஸ் எல்லாம் வரும். ஓ மை காட், இது வந்து லைன்ஸ் எல்லாம் எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த புக் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இட் வில் டச் எவ்ரி சிங்கிள் வெயின் இன் யுவர் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரியும் அப்படி எழுதிருப்பாங்க இந்த புக்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த புக். ஒரு மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி ஒருத்தங்க வந்து நம்ம நெஞ்ச போட்டு சுக்கு நூறா உடைக்கிறாங்க அப்படின்னாலும் அது கடைசியில ஒரு அழகான ஒரு விஷயமா மாறுறத வந்து அப்படியே இந்த புக் படிக்க படிக்க நான் உணர்ந்தேன். இந்த 2 சிஸ்டர்ஸும் ரொம்ப சின்னவங்களா இருக்கிறப்பவே, அதாவது இசபெலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வயசு, அதே மாதிரி வியானுக்கு வந்து ஒரு டீனேஜ், அப்பதான் 12-13 அந்த மாதிரி இருக்கிறப்பே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த குழந்தைங்களை என்னால பாத்துக்க முடியாது, ஏன்னா அவருக்கு நிறைய வந்து சைக்காலஜிக்கலா நிறைய டீல் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதனால அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களுடைய ஒரு பூர்வீக இடம் மாதிரி ஒரு பாரிஸ்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல லே ஹார்டன் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது த கார்டன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பெரிய ஒரு இடம், பெரிய ஒரு வீடு, அங்க வந்து கொண்டு போய் அங்க ஒரு கேர்டேக்கர் கிட்ட விட்டுறாரு அவங்க அப்பா. சோ அங்க வந்து அவங்க கேர்டேக்கர் நான் வந்து டிசிப்ளின் பண்றேன் அப்படின்னு சொல்லி இசபெல்ல வந்து பயங்கரமா நிறைய கொடுமைப்படுத்துறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு துக்கத்தை வந்து ப்ராசஸ் பண்ணவே சரியான சாஞ்சுக்கு தோல் இல்லாம இந்த 2 பொண்ணுங்களும் வந்து ரொம்ப தத்தளிக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம வியனுக்கு, அதாவது அக்காக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு லவ் லைஃபும் கிடைக்குது. ஒருத்தர் வந்து அப்பவே வந்து அந்த இடத்துல அவங்க படிக்கிற இடத்துலயே வந்து ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அவங்கதான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவர் வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்டா அவர் இருக்காரு. ஆனா நம்ம இசபெலுக்கு அக்கா நமக்கு ஆறுதலா இருப்பா அப்படின்னு நினைச்சாலும் அந்த அக்காவே ஒரு சின்ன பொண்ணுதான், ஒரு ஆல்மோஸ்ட் டீனேஜர் தான். அவளுக்கே அவளோட துக்கத்தை, அம்மா இல்லாத துக்கத்தை ப்ராசஸ் பண்ண தெரியலங்கிற நிலைமையில இருக்கிறப்போ அவளுக்கு எப்படி இருக்கும்னா, ஏன் இந்த இசபெல் சொன்னது கேட்க மாட்டா, ஏன் எப்ப பாரு அடம் பிடிக்கிறா, எதுக்காக அந்த கேர்டேக்கர் கிட்ட பனிஷ்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவளுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். சோ அவ வந்து அவளே அவளோட துக்கத்தையே டீல் பண்ணாம இருக்கிறதுனால இவன் மேல சரியா கேர் எடுத்துக்க முடியாது. அதனால இசபெலுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவளுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, லைஃப் ஃபுல்லாவே யார்கிட்டயாவது அவ அன்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பா. ஆனா வந்து அவளுக்கு அன்பு கொடுக்க வேண்டியவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவளை வந்து கலட்டி பண்றதுலயே அவங்க வந்து தயாரா இருக்காங்க, ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் நமக்கு வந்து தெரியும். நாட்கள் போக போக இந்த பொண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வருவாங்க. இந்த வியன் வந்து அந்த லவ் பண்ணவங்களே வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அங்க அந்த லே ஹார்டின்லயே அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு ரொம்ப பக்கத்துலயே அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீடும் இருக்கும். இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேரு ரேச்சல். சோ அவங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்கும். இவங்களுக்கு வியானுக்கும் வந்து சோஃபி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு, கதை ஆரம்பிக்கிறப்ப அவங்க ஒரு சின்ன பொண்ணா இருப்பாங்க. சோ இது மாதிரி இருக்கும். ஆனா இசபெல் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர அவங்களை ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்கூல்ல அவங்க இருக்க மாட்டாங்க. எதிர்பார்க்கிற அன்பு எங்கேயுமே கிடைக்காம, அதாவது அம்மா இறந்து துக்கத்துல இருக்கிறப்போ ஆறுதலா இருக்க வேண்டிய அப்பா என்னால உங்களை பாத்துக்க முடியாதுன்னு கொண்டு போய் ஒருத்தவங்க கிட்ட விட்டுருவாங்க. அங்க அட்லீஸ்ட் கூடவே இருந்த அக்கா அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆறுதல் கிடைக்காம அந்த 3-4 வயசு பொண்ணு ரொம்ப அந்த இது எனக்கு துக்கம் தான் அப்படின்றத டீல் பண்ண கூட தெரியாத வயசுல இருக்கிற அந்த பொண்ணு அங்கேயும் வந்து அக்கா வந்து என்னால முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோன்ல தான் அந்த பொண்ணு இருந்திருப்பா. சோ அவளை ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல மாத்த அவ வந்து என்னன்னா, அந்த கோபம், அந்த துக்கம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு ரிபெலியஸ் கேரக்டரா வந்து அவங்களை வந்து மாத்திருக்கும். அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒரு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லயும் வந்து எங்களால இந்த பொண்ணு இது பண்ண முடியல அப்படின்ற மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த கதை வந்து நடக்கிற இடத்துல கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பாக்குறப்போ இசபெல் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு டீனேஜர் ஆயிருப்பாங்க. அவங்க ஒரு 16 இயர்ஸ்க்கு வந்திருப்பாங்க. சோ அந்த டைம்ல அவங்களை வந்து மறுபடியும் ஒரு இடத்துல இருந்து எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு. சோ அவங்க அப்பா அங்க வந்ததுக்கு அப்புறமா அங்கேயும் உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கி அக்கா வீட்டுக்கு
வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சிருவாரு. ஏன்னா அந்த டைம்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அப்பதான் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொருத்தங்களா ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்துட்டு இருந்திருப்பாங்க. சோ இங்க வந்து பெரிய கலவரம், பாரிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க கண்ட்ரோல்ல போகுது அப்படின்ற நிலைமையில இருக்கிறப்போ நீ வந்து இங்க இருக்கிறது நல்லது இல்ல, அங்க போயிடு, அது கிராமம்ன்றதுனால இன்னுமே அந்த இடத்துக்கு வந்து கேள்விதான் பட்டுட்டு இருந்திருப்பாங்க. வரப்போறாங்க, அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்க எல்லாருமே ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க, இல்ல நம்மள காப்பாத்திடுவாங்க, பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்மள காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வார் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற சூழ்நிலையிலேயே வந்து அவங்க அப்பா வந்து பேக் பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பாரு. அந்த பொண்ணு கூடவே இருன்னு இவர் சொல்லவே மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுலயே இருப்பான். சோ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அங்க இருந்து எல்லாம் கிளம்பிட்டு இருப்பாங்க, பாம்ஸ் எல்லாம் டிராப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க பாரிஸ்ல. அந்த பொண்ணு போற வழியிலேயே பாத்தீங்கன்னா நிறைய அங்கங்க வந்து விழுவாங்க, அங்கங்க பாம் விழும். யாரு எங்க போறது, ஏன்னா அந்த ஊரை விட்டு எல்லாரும் ஃப்ளீ பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது அன்ஆக்குபைடு ஜோன்ஸ், இவங்க வந்து இந்த ஜெர்மன்ஸ் ஆக்குபை பண்ணாம இன்னும் ஃப்ரீயா இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம போயிடணும் அப்படின்றதுக்காக சோ கூட்டம் கூட்டமா எல்லாரும் போயிட்டு இருக்கப்போ ஒட்டுமொத்த ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து காலி பண்ணிட்டு கிளம்புறப்போ அவ்வளவு கூட்ட நெரிசலா, சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இருக்காது, குடிக்கிறதுக்கு ஒண்ணும் இருக்காது, ஒரு மாதிரி இன்ஹியூமனா இருக்கும். எப்படின்னா அவங்க ஆக்குபை பண்ண இடத்த பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து என்னன்னா டோர்ஸ், ஜன்னல், அந்த இடம் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியே இருக்கணும். ஜன்னல்லாம் எப்பவுமே வந்து ஒரு பிளாக் ஸ்கிரீன் மாதிரி, அதாவது பேப்பர் போட்டு, ஒரு பிளாக் பேப்பர் போட்டு, பிளாக் அவுட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒட்டின மாதிரி, எப்பவுமே ஒரு இருட்டாவே வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு மாதிரி க்ளூமியான ஒரு இது, அந்த மாதிரி அவங்க நிறைய ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டிருப்பாங்க ஜெர்மன்ஸ். சோ இவங்க வந்து தப்பிச்சு போக போக அவ்வளவு ஒரு கொடூரத்தை பார்த்துக்கிட்டே போவா. இவ பாதி தூரத்துக்கு மேல என்ன ஆகும்னா வழியில வந்து ஒருத்தரை வந்து சந்திப்பா. அந்த சமயத்துல வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பிரெஞ்சுல இருக்க எவ்ரி மேனும் வந்து தேவை சண்டைக்கு அப்படிங்கறதுனால பிரிசன்ல இருக்கிறவங்களை கூட எல்லாம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அவரு அது மாதிரி பிரிசன்ல இருந்து வெளியே வந்த ஒரு ஆளு. ஆனா அவர் கூட இவ வந்து போய் சண்டை போடணும், வார்ல வந்து வார் ஃப்ரண்ட்ல நின்னு களத்துல நின்னு சண்டை போடணும் அப்படின்னு நினைப்பா. ஏன்னா இவளுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல எடித் கேவல் அப்படிங்கிற ஒரு நர்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய வந்து கேப்சர் ஆனவங்களை எல்லாம் வந்து அவங்களோட கண்ட்ரிக்கு வந்து மறுபடியும் தப்பிச்சு போக நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சோ அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அவங்களோட ஸ்டோரி இவளுக்கு. அதனால நானும் அது மாதிரி ஆல்ரெடி ஒரு ரிபெலியஸ் கேரக்டரா வேற இருக்கிறதுனால நான் எதிர்த்து நிக்கணும், ஐ வில் நாட் சரண்டர் அப்படிங்கிற மாதிரி அவ இருப்பா. நான் வந்து ரொம்ப மேலோட்டமா ரொம்ப மேலோட்டமா சொல்றேன். அந்த இடத்துல வந்து பாரிஸ்ல இருந்து இவ வந்து அந்த லேஹார்டன் பிளேஸுக்கு, அதாவது அந்த வீட்டுக்கு பேரு லேஹார்டன், அந்த இடத்துக்கு இவ வந்து சேர்றத வந்து அவ்வளவு டிஸ்கிரிப்டிவா என்ன நடக்குதுன்றதை எழுதிருப்பாங்க. எனக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம வார்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம். சோ ஒரு நம்ம கண்ட்ரி ஒருவேளை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா இப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஒரு மாதிரி பதபதப்பா இருந்தது. ஒரு பயம் உண்டாச்சு எனக்கு. திடீர்னு உடையதான் சாய்தான் அப்படிங்கிற மாதிரி அங்கங்க பாம்பு போட்டுட்டு இருப்பாங்க. அது வந்து அதுவும் முக்கியமா அந்த அக்கா வீட்டுக்கு அவ வந்து சேர்ற இடத்த வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க. அப்படியே கூட்டமா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, சாப்பாடே இல்ல, போற வழி ஃபுல்லா அவங்க எல்லாம் நடந்து போயிட்டே இருக்காங்க, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, திடீர்னு பாம்பு விழுது கண்ணு முன்னாடியே, கூட வந்தவங்க இறந்து போறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அக்கா வந்து அந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருக்கும், அந்த கார்டன் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிருப்பாங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி, அந்த அக்கா வீட்டுக்கு முன்னாடி. சோ அந்த முன்னாடி அவ வந்து சேர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து காமிச்சிட்டு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவு அழகா இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வருவாங்க, அவங்களுக்கு தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, கடன்னு வந்து வீட்டு கதவை வந்து தட்டுறப்போ இவ வந்து ஒரு குழந்தை, கை குழந்தையோட ஒருத்தவங்க தூக்கிட்டு வருவாங்க. அந்த குழந்தை ஆல்ரெடி வந்து மயக்கமா இருக்கும், இறந்து போயிருக்கும் அந்த குழந்தை. அதை விட கூட மனசு வராம அவங்க அம்மா வந்து தூக்கிட்டே வருவாங்க, பசினால, சாப்பாடு இல்லாததுனால. சோ அந்த அவங்களுக்கு முடிஞ்சது தண்ணி அது மாதிரி அவ கொடுத்து ஹெல்ப் பண்ண பாப்பா. ஆனா அவங்க மேற்கொண்டு நகர்ந்து போகணும், அதாவது இன்னும் தூரமா போகணும்ன்ற ஒரு இதுலதான் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு வார்னிங் மாதிரி சொல்லுவாங்க இவளுக்கு, பின்னாடி இன்னும் மோசமா பசி வந்து ஒரு மனுஷனை எப்படி மாத்தும் அப்படிங்கறத வந்து அந்த லைன்ல வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. பின்னாடி மோசமா வந்துட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, யார் வந்தாலும் கதவை திறக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இவ வந்து தூரமா பாப்பா, அப்படியே கூட்டமா வந்துட்டு இருப்பாங்க வியன் அவங்க அக்கா. சோ அவசரமா போய், ஏன்னா வீட்டுல வந்து அவரோட ஹஸ்பண்டும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களும் வந்து அவர் வந்து ஆக்சுவலா ஒரு போஸ்ட்மேனா இருப்பாரு, வாருக்கு வேணும் அப்படின்றதுனால இந்த நாட்டுல இருக்க எல்லா ஆண்களும் சண்டைக்கு போய் தான் ஆகணும், சண்டை தெரியுதோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவரும் வந்து போயிருப்பாரு, அவருக்கும் வந்து ஆர்டர் வந்திருக்கும், அதனால போயிருப்பாரு. சோ இவளும் பொண்ணு மட்டும் தான் வீட்டுல இருப்பாங்க. சோ இவ கடகடன்னு போய் டோர் லாக் பண்ணிடுவா. பார்த்தா அந்த இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு ஜாம்பி அட்டாக் மாதிரி அந்த இடம் வந்து தட்டுவாங்க, கதவை தட்டுவாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னு, ஏன்னா இவகிட்ட ஒரு வேலை ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சாலும் யோசிச்சு பாருங்க, ஒரு வேற ஒரு ஊர்ல இருந்து கூட்டமா பல மைல் தூரம் நடந்து வராங்க, வர வழியில சாவ கண்ணு கூட பாத்துட்டே வராங்க. அந்த மாதிரியான ஆளுங்க செருப்பு இருக்காது, இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும் அது. அந்த மாதிரி இருக்கிறவங்க பசி தண்ணி அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல இருக்கிறவங்களுக்கு இவங்க எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. அவங்க வந்து ஒரு மாதிரி ராவேஜிங்கா அவங்க வந்து நடந்துப்பாங்க. சோ என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு சத்தமே இல்ல அப்படின்றப்ப போய் திறந்து பார்த்தா அவளோட வீட்டு கேட் வந்து
அப்படியே ஒரு ஹிஞ்சு உடஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கார்டன் எல்லாம் பார்த்தா சுத்தமா வந்து கிடைச்சத மண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் தோண்டி எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரணகளை படுத்திட்டு போயிருப்பாங்க அந்த இடத்தையே. சோ வார் அப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த நிலைமை இருந்திருக்கு. இவளுக்கு முன்னாடியே அவங்க அப்பா சொல்லிருப்பாரு, இசபெல்ல வந்து நான் அனுப்புறேன், அங்கதான் சேஃபா இருக்கும் அவளுக்கு அப்படின்றப்போ அவ பொண்ணு சோஃபி கேட்பா, அந்த வியனோட அக்காவோட பொண்ணு உள்ள இருப்பா, அம்மா நீ பட்டு இப்படி டோர் க்ளோஸ் பண்ணிட்டே, ஒருவேளை தட்டுறதுல ஒருத்தவங்க நம்ம சித்தியா இருந்தாங்கன்னா என்னமா பண்றது அப்படின்றப்போ இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, திறக்கவும் முடியாது. ஐயோ ஒருவேளை அதுல அவ இருந்தா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா எழுதிருந்தாங்க. அது வந்து எப்படி அது வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியல எனக்கு. ஆனா ஒரு மாதிரி திடீர்னு நம்ம நெஞ்சு போட்டு அப்படி இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வழியில பார்த்த ஒருத்தரை வந்து ஒரு சார்ட் ஆஃப் அன்பு வந்துரும் இசபெலுக்கு அவர் மேல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் சண்டைக்கு வரேன் அப்படின்னு உங்க கூடவே நானும் சண்டைக்கு வரேன் அப்படின்னு சொன்னா அவர் வந்து நீ இன்னும் ரெடியா இல்ல, யூ ஆர் நாட் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுவாரு. அவங்க அக்கா வீட்டுல வரைக்கும் விட்டுட்டு நைட் டைம்ல தான் வருவாங்க. அவங்க அக்கா வீட்டு பின்னாடி சைட்ல வந்து அவளை ரொம்ப நொந்து போயிருப்பா. அவ நிறைய கை கால் எல்லாம் அடிபட்டு அந்த பாம் எல்லாம் விழுந்ததுல சர்வைவ் நிறைய காயங்கள் அவ்வளவு இருக்கும் அவ உடம்புல. அப்படியே அவளால எந்திரிக்கவே முடியாதுங்கிற நிலைமையில அவ இருப்பா. அந்த சமயத்துலதான் அங்க முன்னாடி வந்து ஒரு கொடூரம் பண்ணிட்டு எல்லாரும் போயிருப்பாங்க. நைட்டு தூங்கிட்டு அவங்க அக்கா காலையில தான் யாரும் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு போய் பாக்குறப்ப இவ இருப்பான். அதுக்கப்புறம் இவளை கூட்டிட்டு வந்து இவளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது, இவளை பாத்துக்கிறது, அது மாதிரி அவங்க அக்கா பண்ணிட்டு இருப்பா. அவளுக்குமே வந்து சின்ன வயசுல நம்ம பாத்துக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து சரி ஓகே இப்ப நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணிட்டு இருப்பா, ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா, அவளை நல்லா பாத்துப்பா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுடைய கிராமத்துக்கும் வந்து ஜெர்மன்ஸ் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, பெரிய பெரிய வீடுகள்ல எல்லாம் வந்து, ஏன்னா நிறைய ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வருவாங்க அப்படின்றதுனால பெரிய பெரிய வீடுகள்ல எல்லாம் வந்து ஒருத்தவங்க வீட்டுல, இப்போ ரொம்ப பெரிய வீடா இருந்ததுன்னா ஒருத்தவங்க வீட்டுல 2 பேர் 3 பேர் தங்குறது, இல்ல ஓரளவுக்கு பெரிய வீடு அப்படின்னா ஒருத்தவங்க வீட்டுல ஒருத்தவங்க தங்குறது அப்படிங்கிற மாதிரி சோல்ஜர்ஸ் வந்து பில்லட்டிங் அப்படிங்கிற மாதிரி தங்கிட்டு இருப்பாங்க. சோ அது மாதிரி இவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து தங்க வருவாரு. இசபெல் வந்து ஆல்ரெடி ஒரு ரிபெலியஸ் கேரக்டர் அப்படிங்கிறதுனால அவளுக்கு பொறுக்காது. அது எப்படி என் நாட்டை வந்து நீ அடிமைப்படுத்திட்டு என் வீட்லயே வந்து தங்கி என்னோட வளங்களையே எடுத்து நீ சாப்பிட்டுட்டு இருப்பியா அப்படிங்கிற மாதிரி அவ எப்ப பார்த்தாலும் ஒரு இதுவாவே இருப்பா. வியன் வந்து ரொம்ப சாதுவான கேரக்டர் அவ. அதனால அவளுக்கு வந்து பயமாவே இருக்கும், ஐயோ எங்க இவ ஓவரா பேசுற போறோம். ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஊருக்கு வந்து அவங்க கேப்சர் பண்ண உடனே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி எல்லாம் சொல்றது, யார் என்ன பேசினாலும் உடனே அவங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ யார்கிட்ட வேணா மாட்டலாம், இந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் கிட்ட மட்டும் மாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பீதியும் பயமும் தான் இருக்கும். வந்து பேச எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஜஸ்டிஸே பண்ணல இந்த புக்குக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு பேசவே எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. நான் வந்து ஒரு கால்வாசியான கதை தான் சொல்லியிருக்கேன் இவ்வளவு நேரம் பேசி. அந்த கால்வாசி சொன்னதுலயே வந்து நான் ஃபுல்லா எதுவுமே சொல்லல, பாதிதான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. சோ தயவு செஞ்சு நீங்க இந்த புக்கு படிங்க. ஏன்னா நான் பேசுறதை வச்சுட்டு என்ன ரொம்ப போரிங்கா இருக்கும் போல அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வீட்டுல ஒருத்தர் வந்து பில்லட்டிங் பண்ணிருப்பாரு. சோ இவளுக்கு எல்லாம் பயமா இருக்கும். நிறைய பேர் நிறைய இது பண்ணிருப்பாங்க. இவளோட வேனோட ஃப்ரெண்டு ரேச்சல், அவ வந்து ஒரு ஜூ. கதை வந்து நமக்கு 2 இடத்துலயும் மாறி டிராவல் ஆயிட்டு இருக்கும். பாரிஸ்ல இந்த கிராமத்துல அப்படின்னு 2 இடத்துல மாறி டிராவல் ஆயிட்டே இருக்கும். சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜெர்மன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஊர்ல பிறந்த ஜூஸை வந்து ஃபர்ஸ்ட் விட்டுட்டு வேற ஊர்ல இருந்து பிறந்து அங்க வந்து மைக்ரேட் ஆகி இருக்கிற ஜூஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து டிபோர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க வேற இடத்துக்கு. அதாவது எப்படி கொடுமையா இருக்கும் அப்படின்னா, பாரிஸ்ல வந்து அவங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல, இசபெல் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல, இசபெலும் அவங்க அப்பாவும் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல ஆக்சுவலா என்ன ஆகும்னா, அங்க போய் இருந்த இசபெல் அங்க வந்து அண்டர் கிரவுண்ட்ல வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அதாவது பிட் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஜெர்மன்ஸ்க்கு எதிரான பேப்பர்ஸ் எல்லாம் அவளுக்கு அங்க ஒரு நெட்வொர்க் கிடைக்கும். இவன் இந்த மாதிரி தேடிட்டே இருக்கிறதுனால, ஏன்னா அவளால சும்மாவே இருக்க முடியாது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இவங்களுக்கு எதிர்த்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருக்கப்போ அவளுக்கு அங்க ஒரு நெட்வொர்க் கிடைக்கும். அவங்க மூலமா வந்து அவங்களுக்கு ஜெர்மன்ஸ்க்கு எதிரான வந்து பிட் பேப்பர்ஸ் அதெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் அவ வந்து தெரியாம அண்டர் கிரவுண்ட்ல எல்லாம் பண்ணிட்டே இருப்பான். அந்த இதுல ஒரு அசைன்மெண்ட் மூலமா அவளுக்கு மறுபடியும் வந்து பாரிஸ் போகிற சான்ஸ் வந்து கிடைக்கும். சோ என்ன ஆனாலும் நான் இந்த வாட்டி நான் அங்க போய் தான் இருக்க போறேன், இங்கதான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட ரொம்ப அசர்ட்டிவா பேசுவா. சோ அப்படி பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க அப்பா கூடவே மறுபடியும் தங்கி இருக்கிறப்போ ஆகும்னா, அப்பதான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கும். அதாவது இந்த மாதிரி வந்து இங்க பிறந்த ஜூஸ் எல்லாம் விட்டுருங்க, மத்தவங்களை எல்லாம் டீபோர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. சோ என்ன அதுல ஒரு கொடுமையான சீன் வரும். அது வந்து எப்படின்னா, இந்த விஷயம் வந்து இசபெலுக்கு எப்படியோ முதலே தெரிஞ்சிடும். அவ ஒரு இடத்துக்கு ஒரு நெட்வொர்க் மூலமா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவா. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அத்தனை வந்து இன்ஃபர்மேஷன் ஜூஸோடைய, அதாவது அந்த என்டையர் கண்ட்ரில இருக்கிற அத்தனை ஜூஸோடைய இன்ஃபர்மேஷன் வந்து போட்டுட்டு இவங்க வந்து எங்க பிறந்தவங்க அப்படிங்கறத வந்து மாதிரி நிறைய அவ்வளவு பெரிய ரூம், அதுல நிறைய பொண்ணுங்க உட்காந்து வந்து ஃபில்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. பார்த்தாலே த மேக்னானிமிட்டி ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஒரு மாதிரி திகில் ஊட்டுற மாதிரி பயமுறுத்துற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அது. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஜூஸை வந்து டிபோர்ட் பண்ண போறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஜூஸ் வந்து
அந்த அபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. சோ இவங்க போய் காப்பாத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல போலீஸ் எல்லாம் வர்ற சத்தம் கேட்கும் அவங்க அபார்ட்மெண்ட்ல. அவங்க அப்பா கிட்ட அவ சொல்லிக்கிட்டுப்பா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா போய் அதுக்குள்ள கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு அவ போவா. பார்த்தா என்னன்னா அதுக்குள்ள அவங்க வந்திருப்பாங்க. என்ன அதுல கொடுமை என்னன்னா அந்த குழந்தைங்க வந்து அங்க பிறந்திருக்கும் அந்த கண்ட்ரில. ஆனா அவங்க அம்மா வந்து அப்பா வந்து ஆப்வியஸ்லி வாருக்கு போயிருப்பாரு. அவங்க அம்மா வந்து அங்க பிறந்தவங்க கிடையாது, இமிகிரண்ட். அவங்க இமிகிரண்டான ஜூ. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை விட்டுட்டு அவங்க அம்மாவை வந்து டிபோர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூப்பிடுவாங்க. நீங்க வா, உங்களை நாங்க கூட்டு போறோம் அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா எதுவுமே புரியாது. திடீர்னு ஒருத்தவங்க வந்துட்டு உங்க குழந்தைங்களை விட்டுட்டு நீ மட்டும் வா அப்படின்னு சொன்னா எந்த அம்மாவால வர முடியும்? அப்பாவும் இல்ல, வாருக்கு போயிட்டா அந்த குழந்தைங்க அழும், அம்மா இல்ல நாங்க உன் கூட தான் வருவோம். அதெல்லாம் வந்து படிக்கிறப்போ நான் மறுபடியும் சொல்றேன், வார்த்தையில வந்து ஒருத்தவங்களால இவ்வளவு வலிய, அடுத்தவங்களோட வலிய நமக்கு இறக்க முடியுமா அப்படின்றதுக்கு வந்து சத்தியமா எனக்கு வந்து இந்த புக்கு வந்து யார் படிச்சாலும் என்ன மாதிரியே வந்து காஸ் பண்ணி தேம்பி அழுவாங்க. அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. சோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தைங்க அப்படி அழும். கடைசியில வந்து எல்லாரையும் தூக்கிட்டு போயிருவாங்க. இவ வந்து காப்பாத்தணும் தான் போவா. அதுக்குள்ள அப்புறம் நீ யாரு என்ன ஏது, ஏன்னா ஆல்ரெடி இவ வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க் கூட இவ வந்து இது பண்ணிட்டு இருக்கா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சோ இவளுடைய விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா இவளையும் வந்து அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அங்க இவ தேவையில்லாம நின்னுட்டே இருந்தா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஐடென்டிட்டி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி. சோ வேற வழியே இல்லாம வர மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி இங்க போய்கிட்டு இருக்கும். அப்படியே போய்கிட்டு இருக்கப்போ என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துல அவளுக்கு அங்க திரும்பி போன இசபெலுக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஒருத்தர் வந்து மறைஞ்சு அவ வெளியே போயிட்டு வரப்போ மறைஞ்சு ஏன்னா அவங்க அப்பா ஒரு புக் ஷாப் வச்சிருப்பாரு. ஆக்சுவலி அவர் ஒரு போயட்டா இருந்திருப்பாரு. அந்த வேர்ல்ட் வார்க்கு முன்னாடி வந்து ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி அதை பத்தி ஸ்லாகிச்சு பேசி எழுதுற மாதிரியான ஒரு ஆளா இருந்தவரை தான் அந்த வார் வந்து எப்படி மாத்திருக்கு அப்படின்றது மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னா அவர் ஒரு புக் ஷாப் வச்சிருப்பாரு. சோ இவ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப அசர்ட்டிவா இல்ல நான் அங்கதான் புக் ஷாப்ல நான் வேலை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சொல்லிடுவான். போறப்போ இப்பதான் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பாரிஸ்ல இருந்து இந்த கண்ட்ரில பல இடங்கள் இப்ப வந்து கேப்சர் ஆயிடுச்சு அப்படின்ற நிலைமையில அந்த பாரிஸ் எப்படி இருக்கு அப்படின்றத டிஃபரன்ஸ் வந்து அவ பாப்பா. அவ கண்ணு வழியா நமக்கே காமிச்சிருப்பாங்க. எனக்கு எப்படி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்தது த்ரூ அவுட் த நாவல் அப்படின்னா இந்த படம் எல்லாம் நம்ம பார்ப்போம்ல 60s 70s 80s இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் பாக்குறப்போ நமக்கு வந்து எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது மாதிரி எனக்கு வந்து அந்த பாரிஸ்ல நானே போய் அந்த இடத்துல இருந்த மாதிரி ஒரு டார்க்கான க்ளூமியான ஒரு கஷ்டமான இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த வார்த்தைகள் மூலமா அவங்க லிட்டரலி என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த புக். முதல்ல சொல்லிட்டு இருந்த மாதிரி அவ அந்த மாதிரி அவங்க அப்பாவோட புக் ஷாப்புக்கு போயிட்டு நடுவுல வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க் கூட எல்லாம் அவ கம்யூனிகேஷன் வச்சுட்டு அங்க போய் அவங்க மூலமா வந்து இந்த மாதிரி பிரச்சாரத்தை வந்து தெரியாம வந்து பண்ணிட்டு இருக்கிறதா அந்த மாதிரி எல்லாம் அவ பண்ணிட்டு இருப்பான். சோ அப்ப வந்து ஒருத்தர் வந்து மறைஞ்சு போற மாதிரி அவளுக்கு தெரியும். அப்புறம் டக்குன்னு வந்து அவ பார்த்து இப்ப கிட்ட சொல்லிருப்பா அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு இந்த டைம்ல வந்து வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா. அது யாரு அப்படின்னு நமக்கு பின்னாடி தெரியும். யாருன்னா இப்போ வந்து இந்த பாம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது ஜெர்மனி வந்து ஆக்குபை பண்ண இடத்துல வந்து ஏர்ஃபோர்ஸ் மூலமா நிறைய வந்து அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கும். அலைடு போர்சஸ், அதாவது ஜெர்மன்ஸ்க்கு எதிரா வந்து வார் பண்ணிட்டு இருக்கவங்க. சோ அவங்க வந்து அந்த மாதிரி பண்றப்போ சம்டைம்ஸ் வந்து பிளேன் கிராஷ் ஆகும். அப்ப வந்து பாராசூட் மூலமா வந்து கீழே விழுந்தவங்க இல்ல வேற ஏதோ ஒரு வகையில யுஎஸ் பைலட்ஸ் அப்புறம் RAF ராயல் ஏர்ஃபோர்ஸ் உடைய அதாவது பிரிட்டனுடைய இந்த பைலட்ஸ் எல்லாருமே வந்து என்ன ஆகும்னா இந்த ஆக்குபைடு ரீஜன்ல அடிக்கடி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தப்பிச்சு வந்துருவாங்க. அதாவது பாராசூட் மூலமா ஏதாவது பிளேன் கிராஷ் ஆகுறப்போ இல்ல வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறப்போ சோ அவங்க வந்து ஆக்சுவலா மாட்டிக்கிட்டாங்க. இந்த பாராசூட் வந்து இங்க லேண்ட் ஆகுறப்போ ஆப்வியஸ்லி அவங்க வந்து எனிமியோட லேண்ட்ல லேண்ட் ஆகுறப்போ அவங்க வந்து மாட்டிப்பாங்க. சோ பிரிசனர் ஆஃப் வார் ஆயிடுவாங்க அவங்க. ஆனா இதுல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து தப்பிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவங்களும் இருக்காங்க. ஷாக்கிங்கான சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா இந்த இசபெல் கேரக்டர் வந்து ஆக்சுவலி இன்ஸ்பயர்டு பை அ ரியல் உமன். அவங்க ஒரு பெல்ஜியன் உமன், ஆண்ட்ரே டி ஜோங், அந்த பேர் கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். சோ இவங்க வந்து நிஜமாவே வந்து ஜெர்மன் ஆக்குபைடு ஏரியால வந்த நிறைய பைலட்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்க ஊர்களுக்கு அனுப்பி ஊர்களுக்கு தப்பிச்சு போக ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அது வந்து காமெட் லைன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா இந்த கதை வந்து என்னன்னா இசபெல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு பைலட்டை வந்து கூட்டிட்டு வரா இல்லையா, அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. அவங்க வீட்லயே வந்து ஒரு மறைவான இடம் மாதிரி, அதாவது ஒரு பெரிய பீரோ மாதிரி இருக்கும். அதை தள்ளிட்டா உள்ளுக்குள்ள ஒரு ரூம் மாதிரி இருக்கும். சோ அந்த இடத்துலதான் வந்து அந்த பைலட்டை வந்து ஒளிச்சு வச்சிருப்பா. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த குரூப் இருக்காங்க இல்லையா, அந்த அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க், அவங்க கிட்ட கூட்டு போவா. அதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்து பிளான் பண்ணுவாங்க எப்படி வந்து இவரை வந்து தப்பிக்க வைக்கிறது, அவங்க நாட்டுக்கே மறுபடியும் திருப்பி அனுப்புறது. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு வெறி இருக்கும். அதாவது இந்த ஒரு பைலட்டை நம்ம திருப்பி தப்பிக்க வச்சு அனுப்புனா அவர் மறுபடியும் வந்து தாக்குவாரு, இந்த ஜெர்மன்ஸ் வந்து இன்னும் நிறைய வந்து பாம்பு போடுவாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெறி இருக்கும். நம்ம
நம்ம நாட்டை அடிமைப்படுத்திருக்க இந்த ஜெர்மன்ஸ் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. சோ என்னன்னா அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்பெயின் மூலமா பெரிய ட்ரெச்சரஸான ரொம்ப கஷ்டமான மலைப்பாதை வழியா ஸ்பெயினுக்கு போய் சேர்றது. அங்க இருந்து அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் பர்சனுடைய கண்ட்ரியோட எம்பசியில போய் அவங்கள விட்டுட்டா அவங்க வந்து அதுக்கப்புறம் பாத்துப்பாங்க. கேட்கறதுக்கு ஈஸியா இருந்தாலும் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கண்ட்ரி வந்து இப்போ இன்னொருத்தவங்க வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க, யாரா இருந்தாலும் கொஸ்டின் பண்றாங்க, எதுக்கா இருந்தாலும் கொஸ்டின், சரியா இல்ல ஏதாவது டவுட் வந்தது அப்படின்னா டப்புன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு யாருமே அது வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, யாருமே வந்து நேருக்கு நேர் பார்த்து பேசிக்க மாட்டாங்க. அது வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, கான் ஆர் த டேஸ் வேர் அந்த ஐஸ பார்த்து நாங்க சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாருமே தலை குளிஞ்ச மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா யார நம்ம எப்போ திடீர்னு கூப்பிட்டு கொஸ்டின் பண்ணி நம்ம மேல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நம்மள வந்து ஜெயில தூக்கி போட்டுருவாங்களோ, இல்ல கொன்னே போட்டுருவாங்களோ, இல்ல டீபோர்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்திலே தான் எல்லாரும் இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்போ ஒரு பொண்ணு அந்த கண்ட்ரியில இருந்து தப்பிக்க வைக்க கூடாத ஆளு, அவர் வந்து மாட்டிருக்க வேண்டிய ஆளு, பிரிசன்ல இருக்க வேண்டிய ஆளு, அவரை வந்து கூட்டிட்டு அந்த வழியா வந்து அவங்க போய் அவங்க கிடைக்கிற இடத்துல இருந்து, அதாவது பாரிஸ் இடத்துல இருந்து ஒரு பெரிய ஜேர்னி மூலமா ஒரு பெரிய மலை, ஒரு ஐஸ் பேக்டு ஸ்னோ பேக்டு மவுண்டன்ஸ் மூலமா போய் அங்க போயும் வந்து ஸ்பெயின்லயும் வந்து நிறைய பேர் நிறைய சோல்ஜர்ஸ். இதுல கொடுமை என்னன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து பாரிஸ்ல இருக்கிறவங்களே, அதாவது பிரெஞ்சு போலீஸ் ஆபீசர்ஸே வந்து இவங்க கூட, அதாவது ஜெர்மன்ஸ் கூட வந்து ஒத்துழைக்க ஆரம்பிச்சு அவங்களும் வந்து இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா வந்து அவங்கள வந்து ஜெர்மன்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள மாட்ட வைக்கிறதா அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அவங்களும் இவங்களுடைய ரூலுக்கு கீழே வந்த மாதிரி இவங்களோட போலீஸ் மாதிரி, அதாவது என்னதான் பிரெஞ்சு பீப்புளா இருந்தாலும் இவங்களோட போலீஸ் மாதிரி அவங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி அவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சோ அப்படி இருக்கிறப்போ அவ வந்து நிறைய பேரை வந்து தப்பிக்க வச்சிருப்பான். இதெல்லாம் வந்து ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நான் ரொம்ப அகைன் ரொம்ப மேலோட்டமா நான் சொல்லிட்டே போயிட்டு இருக்கேன். எதுவுமே ஒரு டீப்பான ஒரு இம்பாக்டா நான் வந்து குடுக்குற மாதிரியே எனக்கு தோணவே இல்லை. எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனே வர மாட்டேங்குது. சோ அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது இவ சைட் போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு அதாவது இதுக்கு நைட்டிங்கேர்ள் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, அவளை வந்து நைட்டிங்கேர்ள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 5-6 பேரை கூப்பிட்டுட்டு போவா. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க. கடைசியில வந்து அவங்களை போய் எம்பசில விட்டதுக்கு அப்புறமா the nightingale has sung அப்படின்னு சொல்லியிருப்பா. அதாவது சக்சஸ் ஆயிடுச்சு இந்த மிஷன். எல்லாமே கோட்ல தானே வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணிப்பாங்க. சோ இந்த மிஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. சோ she is the nightingale. சோ இது வந்து நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி இது மாதிரி அந்த பெல்ஜியன் விமன் ஆண்ட்ரே டி ஜோங் அவங்க வந்து அந்த காமெட் லைன் அப்படின்னு, அதாவது இந்த புக்ல எக்ஸாக்டா பாரிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்தெந்த வழியா போய் எந்த மலையை கிராஸ் பண்ணி எப்படி ஸ்பெயின் உடைய பார்டருக்குள்ள போய் எப்படி அங்கே போய் எம்பசியை ரீச் பண்றாங்க அப்படின்ற அந்த எக்ஸாக்ட் அந்த லைன் ஆஃப் டிராவல் வந்து நிஜமான லைஃப்ல செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தப்போ அந்த பெல்ஜியன் உமன் ஆண்ட்ரே டி ஜோங் அவங்க வந்து அது மாதிரி அத்தனை பைலட்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்க போய் காப்பாத்திருக்காங்க. அது சோ இது வந்து எக்ஸாக்ட்லி ரியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் தான். அவங்களுடைய ஸ்டோரியோடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இந்த இசபெல் கேரக்டர் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டின் ஹானாவும் வந்து சொல்லியிருக்காங்க. இது இப்படி போய்கிட்டே இருக்கிறப்போ இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர், ரியல் லைஃப் கேரக்டர், செகண்ட் வேர்ல்டு வார்ல ஒரு பர்டிகுலர் கேரக்டரோடைய இன்ஸ்பிரேஷன் இந்த இசபெல் அப்படின்னா, வியன் வந்து கலெக்டிவ்லி ஆக்குபைடு கண்ட்ரீஸ்ல இருந்த விமனுடைய ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அவங்க வீட்டுல வந்து ஒருத்தர் வந்து பில்லட்டட் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அங்க இருப்பாரு அந்த பர்சன், ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்சன் வந்து பெக் அப்படின்ற அந்த ஜெர்மன் சோல்ஜர். அவர் வந்து ரொம்ப நல்லவரா இருப்பாரு. ரொம்ப அதாவது என்ன வந்து மோசமா நினைச்சாதீங்க, உங்களை நான் குடும்பப்படுத்தினா ஊர்ல இருக்கிற எங்க அம்மா வந்து என்ன திட்டுவாங்க, என் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லா சமைப்பா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணுவாரு. அதாவது ஒரு டிஸ்டன்ஸ்லயே தான் இருப்பாங்க இவங்க எல்லாருமே. சோ அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதாவது காஃபிங்கிறது ஒரு லக்ஸுரி ஆயிடும். ஏன்னா அவங்க ஊர்ல வந்து இருந்துட்டு இப்ப எப்படி இந்தியாவை வந்து காலனிஸ் பண்ணப்போ நமக்கு எதுவும் இல்லாம எல்லாத்தையும் நம்மளோட வளங்களை எல்லாம் சுரண்டிட்டு இருந்தாங்களோ அதுல ஒரு 10x இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு வந்து தோணுச்சு இது. சோ இங்க இருக்கிறவங்களுக்கு எதுவுமே சாப்பிட கிடைக்காது. எப்படின்னா ரேஷன் கார்டுல வந்து இது பண்ணுவாங்க, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கிடைக்க வேண்டியதுக்காக கியூல நிக்க வேண்டியதா இருக்கும். அது மூலமா தான் அங்க கிடைக்கிற சாப்பாடு தான். சோ அந்த சாப்பாடும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லது, எல்லாமே அதாவது மீட்டு, அப்புறம் பட்டர், அப்புறம் வந்து காஃபி, ரியல் காஃபி, இது எல்லாமே வந்து ஜெர்மன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா சோல்ஜர்ஸும் அதாவது ஒரு அட்டூழியத்தின் உச்சகட்டம், அதிகார துஷ்பிரயோகத்தின் 100x அப்படின்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே அங்க இருக்கிற ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அதுல ஒரு சீன்லாம் வரும். சோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வியன் வந்து பெக்கோட ஆபீஸ்க்கு போய் பெக்க மீட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவரோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு சாப்பாடு பின்னாடி ஃபுல்லா அவ்வளவு இது ஃபுல்லா அப்படியே அடுக்கி இருக்கும். அவளுக்கு பாக்குறதுக்கு அப்படியே பசியா இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுல பொண்ணுக்கும் சாப்பாடு இருக்காது, இவளுக்கும் சாப்பாடு இருக்காது. அப்படி இருக்கிறப்போ சம்டைம்ஸ் வந்து இவர் ஸ்னீக் இன் பண்ணுவாரு சாப்பாடுலாம், அந்த மாதிரி எல்லாம் இருப்பாரு. ஆனா
என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன்ல இங்க போய் ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா இசபெல், அவ வந்து ஒரு காரணத்துக்காக ஒரு மீட்டிங்காக இவங்களோட கிராமத்துக்கு திரும்பி வருவா, வியன் இருக்கிற கிராமத்துக்கு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இவங்க அந்த லேஹார்டன் அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஏர் ஸ்பேஸ் மாதிரி, அதாவது ஒரு ஏர்போர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஏர் ஃபீல்டு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து மினி ஃபிளைட் வந்து ஒன்னு கிராஷ் ஆயிருக்கும். ஆப்வியஸ்லி அதுல வந்து ஒரு பைலட் வந்து அவ வந்து ரெஸ்கியூ பண்ணிருப்பா. சோ அவளுக்கு வந்து அதுக்குள்ள ஜெர்மன்ஸ் எல்லாம் வந்துருவாங்க அந்த பைலட்டை வந்து புடிச்சு போறதுக்காக. அப்ப வந்து எங்க போறதுன்னு தெரியாம சரி ஓகே இவளுக்கு வந்து தெரியும் அவங்க அக்கா வீட்டுல வந்து ஒரு இடம் இருக்கு, கீழே வந்து பங்கர் இருக்கும். இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து இங்க இருந்தால அப்பவே வந்து அவன் என்ன பண்ணிருப்பான்னா அந்த பங்கர் எல்லாம் ரெடி பண்ணிருப்பான், நமக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கிற பிரஷியஸான பொருள், ரொம்ப வலிவலியா வந்திருக்கும்ல ஹேர்லூம்ஸ் திங்ஸ், அம்மா வச்சிருந்தது, அம்மாவோட அம்மா வச்சிருந்தது அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு ஒரு 2-3 மாசத்துக்காவது தேவையான அளவுக்கு ரேஷன், கெட்டு போகாத ரேஷன், அதெல்லாம் வந்து இசபெல் வந்து முன்னாடி வச்சிருப்பான். அதை வந்து அவ பண்றப்போ வியனுக்கு வந்து சிரிப்பா இருக்கும், இல்ல ஒரு மாதிரி ஃபூலிஷா தோணும். எதுக்கு பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் வந்து நம்மளை காப்பாத்திடுவாங்க, இவ எதுக்கு இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, தேவையில்லாம வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். ஆனா நமக்கு பின்னாடியே நம்ம படிக்க தெரியும் அந்த இசபெல் வந்து பண்ணது எவ்வளவு கரெக்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி. சோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த காப்பாத்தின சோல்ஜரை என்ன பண்றது அப்படின்றது தெரியாம இசபெல் வந்து அந்த பங்கர்ல வந்து ஒளிச்சு வைக்கலாம் அப்படின்றதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பா. கரெக்டா இவர் வந்து இவங்க வீட்டுல பில்லட்டிங் பண்ணிருக்கிற அந்த ஜெர்மன் சோல்ஜருக்கும் வந்து மேல இருந்து பிரஷர் வந்துட்டு இருக்கும். சோ இவ வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல வச்சிருப்பா. இவர் வந்து காணாம அந்த பிளைட் மட்டும் தான் கிடைச்சது, ஆனா அந்த பைலட்டை காணோம், அவர் தான் முக்கியம், அவரு ஒரு இன்கம்பெட்டன்ட் சோல்ஜர் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து எல்லாரும் மேல இடத்துல இருந்து இவருக்கு பிரஷர் வந்துட்டு இருக்கும். சோ அந்த டைம்ல இவர் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா சுத்திட்டு இருப்பாரு. அந்த டைம்ல என்ன ஆகும்னா வியனுக்கு வந்து தெரிய வரும் தங்கச்சி வந்து கொண்டாந்து இங்க வச்சிருக்கா அப்படின்னு. அவளுக்கு பயங்கர கோவம் வரும் இவன் மேல. என்னோட வீட்டுல ஒரு ஆபீசர் இருக்காரு, அது தெரிஞ்சுமே யூ ஆர் புட்டிங் மை செல்ஃப் அண்ட் மை டாட்டர் இன் டேஞ்சர், நீ எப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய சொல்லிட்டு இருப்பா. சோ என்ன ஆகும் அப்படின்னா அவர் தேடிட்டே இருக்கிறவரு திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு ஹஞ்ச் மாதிரி வந்து அந்த இடத்துல போய் தேடுறதுக்காக போவார். ஏன் எப்படி அவருக்கு அங்க ஒரு பங்கர் இருக்குன்றது தெரியும்னா முதலே நான் சொல்லியிருந்தேன் ரேச்சல் அப்படின்னு வியனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க வந்து ஒரு ஜூ. இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ஜூ வந்து டிபோர்ட் பண்றது அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்ப வந்து இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இவருக்கு வந்து முதலே தெரிஞ்சிருக்கும், அதாவது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கும், ஜூஸ் எல்லாம் வந்து டிபோர்ட் பண்ணுவாரு. சோ இவர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா நீங்க வந்து அன்ஆக்குபைடு முதலே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு வியனுக்கு, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டை வந்து வேற இடத்துக்கு நீங்க வந்து இது பண்ணிருங்க, அன்ஆக்குபைடு ஜோனுக்கு அனுப்பி வச்சிருங்க அப்படின்றப்போ அது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா அன்ஆக்குபைடு ஜோனுக்கு போனாலும் அங்க உள்ள என்ட்ரி ஆகுறப்போ வந்து அங்க ஒரு செக்கிங் நடக்கும், அங்க மாட்டினாங்கன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கும். இருந்தாலும் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த ரேச்சலுக்கு ஒரு பொண்ணும் ஒரு குட்டி பையனும் இருப்பாங்க. நைட் டைம்ல காட்டு வழியெல்லாம் போவாங்க. அப்ப வந்து அந்த எல்லைக்கு வந்துருவாங்க, அன்ஆக்குபைடு ஜோனுடைய எல்லைக்கு வந்துருவாங்க. அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தங்களை சுட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் எல்லாரும் தெரிச்சு ஓடுவாங்க. அப்படியே ஓடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரேச்சலோட பொண்ணு மேல வந்து அந்த கன்ஷாட் பட்டுடும், அவ வந்து இறந்துருவான். இது வந்து அரௌண்ட் ஒரு 23rd சாப்டர் வரும். நான் இந்த புக்கு படிச்சுட்டே இருந்தேன். அந்த இடத்துல அந்த ரேச்சலோட பொண்ணு சாகுறத பத்தி அவங்க எழுதிருந்தப்போ அழ ஆரம்பிச்சவதான். அந்த புக்கு முடியிற வரைக்கும் அழுதுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நடக்கும். அந்த ஒவ்வொரு கொலையும் ஒவ்வொரு கொடூரமும் அவ்வளவு இதுவா நடக்கும். வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு மரம் இருக்கும், அந்த மரம் வந்து பட்டு போயிருக்கும். அந்த கார்டன்ல அவங்க வீட்டுல வேனோட வீட்டுல இருக்கிற கார்டன்ல ஒரு மரம் வந்து பட்டு போயிருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் மிலிட்டரிக்கு போனப்போ அவரோட ஞாபகமா ஒரு ரிப்பன் மாதிரி வந்து கட்டியிருப்பா வியன். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா புக்கு ப்ராக்ரஸ் ஆக ஒவ்வொருத்தங்களா அவளை விட்டுட்டு போனவங்க, இறந்து போனவங்க அப்படின்னு சொல்லி அவ வந்து கட்டிக்கிட்டே இருப்பாரு ரிப்பன். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு, அடுத்து வந்து அவளோட அந்த ஃப்ரெண்டோடைய பொண்ணுக்கு, அடுத்து ரேச்சலுக்கு, அதுக்கப்புறமா வந்து அங்க பில்லட் ஆயிருந்த ஆபீசர் பெக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வார் வந்து எவ்வளவு லாஸ் கொடுக்குது, எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கறது அவ்வளவு அழகா வலி இறக்குற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அது வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொண்ணு இறந்து போயிருவா. சோ இவங்க வந்து வேற வழியே இல்லாம ரேச்சலும் அந்த பையனும் மட்டுமாவது தப்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து பங்கர்ல வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஒரு சமயத்துல வந்து ரேச்சலும் மாட்டிப்பா, அவளையும் வந்து டிபோர்ட் பண்ணுவாங்க. அந்த சமயத்துலதான் வந்து அவ வந்து அங்க பிறந்த ஜூஸை மட்டும் அங்க விட்டுருவாங்க. அந்த சமயத்துல அவளோட பையனை வந்து இவகிட்ட கொடுத்து எப்படியாவது என் பையனை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவ வந்து போயிருப்பா, ரேச்சல் போயிருப்பா. சோ அதெல்லாம் தனி கதை அதுக்கப்புறமா வரும். சோ இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பெக்குக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் அந்த வீட்டுல ஒரு பங்கர் இருக்குன்னு. சோ இவருக்கு டவுட் வந்து அங்க போய் பார்க்க போவாரு. சோ தங்கச்சியை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு நல்லவரா இருந்த தங்கிட்ட, அதாவது தன்னோட ஃப்ரெண்டு தப்பிக்க க்ளூ கொடுத்த, அதே மாதிரி என்ன ஆகும்னா அந்த ரேச்சல் வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா இவ வந்து இந்த பையன் ஜூ அப்படின்னு தெரிஞ்சா, ரேச்சலோட பையன் ஜூன்னு தெரிஞ்சா வந்து இது பண்ணிருவாங்க அப்படின்றதுக்காக இவ என்ன பிளான் பண்ணுவா வியன் அப்படின்னா இது வந்து அவளுடைய சொந்தக்காரங்களோட பையன், அவங்க வந்து இறந்துட்டாங்க, அதனால இவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, அவ வந்து கேத்தலிக் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து ரெடி பண்ணி எல்லாம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. சோ அந்த மாதிரி தான் இருப்பாரு பெக்கு.
இது வந்து தன்னோட பையன், அதாவது தனக்கு சோஃபி அப்புறம் இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி 2 பசங்க இருக்காங்கன்ற மாதிரி மாத்திருப்பா வியன் வந்து அந்த பையனை தப்பிக்க வைக்கிறதுக்காக. சோ என்ன இருக்கும் அப்படின்னா, அவர் போய் தேடுறப்போ தங்கச்சியை காப்பாற்றணும், அங்க உள்ள இசபெல் இருக்கா அப்படின்றத அவளுக்கு முதலே தெரியும். காப்பாற்றணுங்கிறதுக்காக பெக்க வந்து கொலை பண்ணுவா. அதே சமயம் அங்க உள்ள இருக்கிற இசபெலோ வந்து யாரோ ஒரு ஆபீசர் தான் வந்து திறக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ஷூட் பண்ணுவா. சோ கடைசியில யார் பெக்க கொண்டாங்கன்னு தெரியாது, ஆனா பெக்க இறந்துருவாரு. சோ ஒரு பில்லட் ஆயிருந்த வீட்டுல இருந்த ஒரு ஜெர்மன் ஆபீசரை காணோம் அப்படின்னா அது வந்து எவ்வளவு பெரிய குவெஸ்டனை எழுப்பக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா அகைன் இந்த அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அந்த குரூப்போடைய ஹெல்ப் மூலமா. அப்ப அந்த இடத்துல வந்து இசபெலுக்கும் வந்து பயங்கர அடிபட்டு டேமேஜ் எல்லாம் ஆயிடும். சோ அவ வந்து ஒரு மாதிரி மயக்கமான நிலைமையில இருப்பா. அப்போ இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப முன்னாடி வந்து சொல்லியிருப்பா, நீ வந்து இந்த சோல்ஜர் எப்படி வந்து கூட்டு வந்த, இந்த பைலட் எப்படி நீ கூட்டு வந்த இங்க, நீ இனிமே வரவே வராத என் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திட்டிருப்பா. சோ இவளுக்கு வந்து வியனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடைசியா இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பேசிட்டோமே நம்ம தங்கச்சிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த அண்டர் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ற அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த சர்க்கிளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவருடைய அந்த பெக்கோட பாடியை ரிமூவ் பண்றதுக்கு, அவரோட வெஹிக்கிளை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி இது பண்ணி, ஏன்னா டவுட் வராம இருக்கிறதுக்கு. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து வியனை யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவ கூப்பிடுவாங்க, வியனை வந்துருங்க அப்படின்னு. அது எப்படி என்னால வர முடியாது, என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை ஆகும், நான் எங்க போனேன், என் வீட்டுல இருந்த ஆபீசர் என்ன ஆவாரு, இது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக என்னோட சொந்த வீட்டை விட்டுட்டு என்னால வர முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும். சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாராவது வந்து கேட்டாங்கன்னா கூட அவர் வந்து ரொம்ப நாளா அந்த பைலட் தேடிட்டு இருந்தாரு, அவர் கிடைக்கலன்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தாரு. அப்புறம் ஒரு நாள் பைக் எடுத்துட்டு போனாரு, எங்க போனாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கலான்ற மாதிரி பிளான் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பெக்கு வந்து போயிட்டாரு இல்லையா, அங்க இப்ப யாரும் இல்ல அப்படின்றதுனால இன்னொரு ஒரு கொடூரமான வான் ரிச்சர் அப்படின்ற ஒருத்தர் வந்து அங்க வந்து பில்லட் பண்றதுக்காக வருவாரு. நான் வாழ்க்கையில ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு வெறுத்தது இல்ல. எனக்கு வந்து 1000 Splendid Sunsல வர்ற ரஷீத் கேரக்டரை நினைச்சாலே அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி எரியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த கேரக்டர் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, இவ்வளவு கொடூரமா ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை கொடுத்ததுதான் இந்த கேரக்டர். சோ என்ன ஆகும் அப்படின்னா, அவர் வந்து இருப்பாரு, அவர் வந்து பயங்கரமான டார்ச்சர் பண்ணுவாரு, அவருக்கு வந்து ஒரு டவுட் வரும், இது நிஜமான பையன் தானா அப்படிங்கிற மாதிரி. சோ இவகிட்ட வந்து செக்ஷுவல் ஃபேவர்ஸ் வந்து நீ பண்ண அப்படின்னா நான் வந்து விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி. சோ எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஜெர்மன்ஸ் வந்து வார லூஸ் பண்ண அவர் வந்து அந்த கோவத்தை எல்லாம் வந்து என்கிட்ட காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி இவள லிட்டரலி எவ்ரி டே வந்து அபியூஸ் பண்ணுவாரு, டெய்லி வந்து ரேப் பண்ணுவாரு. ஆனா அந்த குழந்தைங்களுக்காக அவ வந்து எல்லாத்தையுமே வந்து பொறுத்துட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வந்து அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, இசபெல் வந்து வார் ஃப்ரண்ட்லயே போய் ஒர்க் பண்றா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வியனோட கேரக்டரும் வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த பொண்ணு எவ்வளவு தைரியமா இருக்கா, ஏன் இந்த பொண்ணு இப்படி பயந்தவழியா இருக்கான்ற மாதிரி இருந்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமா எலிவேட் ஆகி கடைசியில இந்த புக்கு முடியறப்போ வியன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனோ. அதாவது ஆப்வியஸ்லி 2 பேருக்குமே ஈக்குவலான வெயிட் இருக்கு. ஆனா வியனுடைய கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய கொஞ்சம் கொஞ்சமா அந்த வார் வந்து இதாகும் இல்லையா, குறைஞ்சிட்டே வரும், அலைடு ஃபோர்ஸஸ் வந்து ஜெயிச்சுட்டே வருவாங்க. நான் வந்து நிறைய ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு ஆல்ரெடி அப்படிங்கிறதுனால. அந்த அலைடு ஃபோர்ஸஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த கிராமத்தை விட்டு வந்து ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாம் வக்கேட் பண்ணிட்டு கிளம்புவாங்க. அப்ப வந்து அந்த வாண்டச்சர் வந்து இவகிட்ட வந்து, நாங்க உன்னோட மோசமான இந்த ரெச்சட் பிளேஸ் விட்டு நாங்க கிளம்பி போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இவளுக்கு வந்து ஒரு மாதிரி அது வந்து எப்படி இருக்கும், அதாவது இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நம்மள வந்து பயங்கரமா அபியூஸ் பண்ணிட்டு இருந்த பர்சன் கிட்ட இருந்து எப்போ விடுதலைன்னே தெரியாம இருந்தப்போ ஒரு விடுதலை கிடைக்குது அப்படின்றப்போ எப்படி இருக்கும். அவ வந்து ஆனா அது ஒரு மாதிரி ஷாக்கு, சர்ப்ரைஸ், சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நிறைய எமோஷன்ஸ் அவளுக்குள்ள போயிட்டு இருக்கும். ஆனா எதுவுமே கடமை நின்றுட்டே இருப்பா. அப்ப வந்து பின்னாடி இருந்து கத்துவாங்க, உன்னுடைய பிரெஞ்சு ஓரை வந்து விட்டுட்டு வா அப்படின்னு வந்து பின்னாடி இருக்கிறவங்க கத்துவாங்க. அதுக்கு வந்து அவர் சொல்லுவாரு, கேட்டுக்கிட்டியா, எனக்கு நீ அதுதான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவருக்கு வந்து எப்படியான ஒரு ஈகோ அப்படின்னா, எங்களால உங்களை ஜெயிக்க முடியல, இருந்தாலும் சைக்காலஜிக்கலா உன்னை நான் அஃபெக்ட் பண்ணிடுவேன், லைஃப் ஃபுல்லா உனக்கு ஒரு டேமேஜ் கொடுத்துட்டு தான் நான் கிளம்புவேன் அப்படிங்கிற மாதிரி. அவர் கிளம்புறப்ப என்ன சொல்லுவாரு அப்படின்னா, உன்னை நான் ஈஸியா மறந்துடுவேன், ஆனா சாகிற வரைக்கும் நீ என்ன மறைப்பையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவார். அந்த இடம் எல்லாம் வந்து ரொம்ப கொடூரமா இருந்தது. சோ இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இசபெல் வந்து அவ போயிடுவா. அதுக்கப்புறம் அங்க போய் ஒரு இடத்துல இருந்து அவளுக்கு ஊண்டெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா அங்க அவளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க இல்லையா, பாரிஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் அவ வந்து இந்த கிராமத்துக்கு வரப்போ கூட ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணாரு இல்லையா, அவர் ஆக்சுவலி அந்த அண்டர் கிரவுண்ட் டீம்ல தான் இருப்பாரு. மறுபடியும் சந்திச்சுப்பாங்க, லவ் எல்லாம் நடக்கும், அது ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்கும். இவ வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருப்பா, நிறைய பேரை வந்து காப்பாத்திட்டே இருப்பா இவ, பைலட்ஸ் எல்லாம் போய். சோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இப்போ இந்த பையனை வந்து ரேச்சலோட பையனை வந்து தன்னோட பையன் அந்த ஜூ அப்படின்னு மாத்திக்கிட்ட மாதிரி அதுல நடுவுல நிறைய வரும். இந்த மாதிரி ஜூஸுக்கு வந்து எல்லோ கலர் பேட்ச் கொடுத்துருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறது, அவங்களுக்கு எதுவுமே இல்லாம இருக்கிறது, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் தான் அவங்க வீட்டை விட்டே வெளியில வரணும்ன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரி
நிறைய இருக்கு இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. சோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அவ ஒரு நாள் இந்த மாதிரி டவுனுக்கு போய் பொருள்லாம் வாங்கிட்டு வர போறப்போ அவளுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஜூவோடைய ஃபேமிலியும் இந்த மாதிரி தான் ஆயிருக்கும். அவங்க அம்மாவையும் அந்த பெரிய பையனும் அந்த பெரிய பையனை விட்டுட்டு போவாங்க. ஆனா அவன் வந்து இல்லம்மா நான் உங்ககிட்ட தான் வருவேன்னு சொல்லிட்டு ஓடிடுவான். ஆனா அந்த குட்டி பையன் ரொம்ப குட்டி பையனா இருக்கும். அவனுக்கு வந்து எதுவும் விவரமே தெரியாது. சோ அப்படி இருக்கிறப்போ எப்படியாவது என் பையனை காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி வியன் கிட்ட விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. சோ இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆல்ரெடி ரேச்சலோட பையன் வீட்டுல இருக்கான். சோ என்ன பண்ணுவான், இவ வந்து ஒரு சர்ச் இருக்கும், அதுல ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரி இருக்கும். சோ அந்த மதர் கிட்ட போய் அந்த பையனை விட்டுட்டு என்ன பண்றது அப்படின்னா, அவங்க வந்து சொல்லுவாங்க, சரி ஓகே ஆர்ஃபனேஜ் தான் ஒரு நல்ல இடம். இவளுக்கு வந்து நடுவுல இவளுக்கு வந்து டீச்சரா இருந்திருப்பா, வேலை எல்லாம் போயிருக்கும், அந்த மாதிரி நிறைய நடக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆர்ஃபனேஜ்ல வந்து இதுதான் நல்ல இடம், ஜூஸ் வந்து ஒளிச்சு வைக்கிறதுக்கு, ஜூஸ் பையனை வந்து ஒளிச்சு வைக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ என்ன ஆகும்னா, யாரு என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ அந்த மதர் வந்து சொல்லுவாங்க, சோ நீ ஆல்ரெடி வந்து ரேச்சலோட பையனுக்கு ரெடி பண்ணிருக்க, அது மாதிரி நீ ரெடி பண்ண அப்படின்னா, இவன் அகைன் அந்த அண்டர் கிரவுண்ட் டீம்ல இருக்கிற அந்த ஹெட் கூட வந்து கான்டாக்ட் வச்சுக்கிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஃபோர்ஜ் பண்ணி இவ வந்து பண்ண ஆரம்பிச்சு அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை வந்து இவ காப்பாத்துவான். சோ அந்த ஆர்ஃபனேஜ்லயே இவளுக்கு ஒரு டீச்சரா ஒரு வேலை போட்டு கொடுத்து, சோ வீட்டுல ஒரு ஜெர்மன் சோல்ஜர் இருக்கிறப்போ இவ்வளவு டேரிங்கா ஒரு உமன் பண்ணிருக்கா. இது வந்து ஒரு கலெக்டிவா ஒரு ஆக்குபைடு பிளேஸ்ல இருக்கிற விமன் நிறைய பேர் இப்படி பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சுக்கிட்டு என்னோட பையன் தான் இது அப்படின்னு ஒரு ஜூ குழந்தைய காப்பாத்தினதாகட்டும், இந்த மாதிரி வந்து ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணதாகட்டும், அதாவது ஒரு கோழையான ஒரு கேரக்டரா இருந்தா கூட அவ எப்படி வந்து மாறுறா, அந்த வார் வந்து அவளை வந்து எந்த அளவுக்கு அவளை எடுத்துட்டு போகுது அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு கேரக்டருடைய டெவலப்மெண்ட்டும் அவ்வளவு அழகா, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா, அவ்வளவு எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல எனக்கு. அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் ஆர்க் வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. நான் வந்து ஆக்சுவலி நோட் பண்றதுக்காக எக்கச்சக்கமான விஷயம் வந்து நோட் பண்ணி வச்சிருந்தேன் இந்த புக் ரீட் பண்றப்போ. பட் நிறைய விஷயம் என்னால சொல்லவே முடியல, ஏன்னா ஆல்ரெடி நிறைய டைம் ஆயிடுச்சு. நான் இன்னும் கதையே முடிக்கல அப்படிங்கிறது தான் இன்னொரு விஷயம். சோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி அவன் காப்பாத்திட்டு இருப்பா. கடைசியில அதுக்கப்புறமா அலைடு ஃபோர்ஸஸ் வரும். சோ இதுக்கு நடுவுல வந்து இசபெல்ல வந்து கேப்சர் பண்ணிருவாங்க. ஆனா அவதான் நைட்டிங்கேல்னு அவளே ஒத்துக்கிட்டா கூட ஒரு பொண்ணு எப்படி நைட்டிங்கேலா இருக்க முடியும் அப்படின்றதுனால கடைசியில பொண்ணை காப்பாத்துறதுக்காக அப்பாவே போய் சரண்டர் ஆவாரு. ஆக்சுவலி அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்ஸ், ஃபோர்ஜ்டு ஐடென்டி கார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றவரு. அந்த மாதிரி நிறைய நடக்கும். சோ அவங்க அப்பாவை கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இவளை வந்து கூட்டிட்டு போய் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல வந்து இசபெல் வந்து இருப்பா. இங்க வந்து இவன் அந்த வாண்டச்சர் கூட வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. இதுல வந்து என்னன்னா, வியனுக்கும் அவளோட பொண்ணு சோஃபிக்கும் வந்து ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் வந்து வரும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் சோஃபி வந்து ரொம்ப குட்டி பொண்ணா இருப்பா. ஆனா வளர 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 அம்மாக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். இப்படியாவது எங்களை காப்பாத்தணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியில ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மாவை அவ எப்படி புரிஞ்சுக்கிறா அப்படிங்கறத ஒரு வார்த்தை, ஒரு கான்வர்சேஷனே அதிகமா இல்லாம உணர்வுகள் மூலமாவே அது எப்படி நடக்குது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள. கடைசியில வந்து பை த டைம் அந்த வார் முடியறப்போ என்ன ஆயிருக்கும், அவங்க அப்பா வந்து திரும்பி வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வியன் வந்து கர்ப்பமாயிருவா பிகாஸ் ஆஃப் அந்த ஜெர்மன் சோல்ஜர் வாண்டச்சர்னால. ஆனா வந்து ஆல்ரெடி அவளுக்கு வந்து நிறைய வாட்டி மிஸ்கேரேஜஸ் நடந்திருக்கும். முதல்ல சோஃபி பிறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி எல்லாமே பசங்களா பிறந்து இறந்திருப்பாங்க. என்ன இருக்கும்னா, அவ வந்து கர்ப்பமா இருக்கிறப்போ இவங்க அப்பா திருப்பி வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றது, அவர்கிட்ட என்ன சொல்றது, சொன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு, ஒருவேளை நான் அதை என்ஜாய் பண்ணன்ற மாதிரி நினைச்சிட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் வியனுக்கு. அப்ப வந்து சோஃபி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவா, வார் முடிஞ்சிருச்சுமா, நம்ம எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல, எல்லாத்தையுமே சொல்லணுங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல அவன் வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, அப்பா கிட்ட இது சொல்லணும்ன்ற அவசியம் இல்லம்மா, நீ எதுவும் தப்பு பண்ணல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தான் அவன் கடத்துவா. அதே மாதிரி என்ன ஆகும்னா, அந்த ஹஸ்பண்டும் சரி அவ்வளவு கேரிங்கான, அவ்வளவு லவ்விங்கான ஹஸ்பண்ட். எப்படின்னா, அவருக்கு அதுக்கப்புறமா வந்து அவங்களால முன்னாடி இருந்த மாதிரி அது வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. முன்னாடி இருந்த லவ் அவங்களுக்கு இருக்காது. இவளுக்கு வந்து எப்படின்னா, வியனுக்கு வந்து அந்த அபியூஸ் கோ த்ரூ பண்ணி பண்ணி ஒரு மாதிரி அதுக்கப்புறம் யாராவது இவளை டச் பண்ணாலே ஒரு ஃபிளின்ச் பண்ற மாதிரி ஒரு அவர்ஷன் மாதிரி வந்துரும் இவளுக்கு. சோ அப்படி இருக்கிறப்போ அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு லவ் இவங்க கிட்ட இருக்காது. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் டே வந்த அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பாங்க. சோ இவ வந்து என்ன சொல்லிடுவா அப்படின்னா, சொல்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு, சோ மேபி அந்த நாள்ல உருவான குழந்தையா இருக்கலாம் அப்படின்றப்போ அவர் வந்து என்ன சொல்லிடுவாரு, அவருக்கு வந்து அவளுக்கு வந்து அது வந்து வெளிப்படையா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை இவளோட தாட்ஸா இருக்கும், வியனோட தாட்ஸா இருக்கும், ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல, இந்த வார் வந்து நமக்கு கொடுத்த ஒரு பிரைஸா நம்ம இந்த குழந்தைய நினைச்சுக்கலாம், இது மூலமா நம்ம நடுவுல விட்டு போன நம்ம காதல மறுபடியும் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசுவாரு. நான் ரொம்ப ரொம்ப பிளாட்டா சொல்றேன் இதை. ஆனா இந்த வரி எல்லாம் அந்த புக்ல வரப்போ படிக்கிறப்போ ஒரு மாதிரி அப்படியே அந்த விசும்பி அழுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து வந்துச்சு. இது மாதிரி போய்கிட்டு இருக்கப்போ அங்க இசபெல்ல கூட்டு போய்
இல்லையா, அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல என்னென்ன கொடுமை நடக்குது அப்படிங்கறத வந்து என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு விஷயங்கள் வந்து நடக்கும். ஒரு என்னடா இது மனுஷங்க தானடா அவங்க, ஏன்டா இப்படி, எதுக்காகடா இவ்வளவு வன்மம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கொடுமையா இருக்கும். அத்தனை விஷயங்கள் நடக்கும் அவளுக்கு. கடைசியில வந்து அங்க வந்து அவளுக்கு ஒரு அந்த அந்த ரூட்ல எஸ்கேப் பண்ணி விடுற ரூட்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் அங்க வந்து கூடவே அவங்க கூட ஜாயின், அவங்களும் வந்து டிபோர்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. அவங்களும் அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்றப்போ அந்த வார் முடிஞ்சிரும். முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த ஆலைடு போர்சஸ் உடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்கியூ பண்றதுக்காக வருவாங்க. அதுக்குள்ள வந்து இவங்களோட ஹெல்த் எல்லாம் ரொம்ப டெட்ரியோரேட் ஆயிருக்கும். இவளுடைய ஏதாவது இசபெல் இருமுனாலே வந்து ரத்தம் வர மாதிரி ஆயிருக்கும். அவளுக்கு வந்து ஆனா சொல்லிக்கவும் பயமா இருக்கும். ஏன்னா வந்து உடம்பு சரியில்லாம போனவங்க எல்லாம் வந்து அன்ஃபிட் டு லிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொன்றுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அந்த கொடுமை எல்லாம் அதெல்லாம் அப்புறமா நான் தனியா இது இல்லாம இன்னும் நிறைய கொஞ்சம் விஷயங்கள் அங்க எங்க என்னென்ன நடந்தது, எப்படி கொண்டாங்க, யாரெல்லாம் அன்ஃபிட் இல்லைன்னு நினைச்சு கொண்டாங்க, கூட்டிட்டு போனதுல வந்து எத்தனை பேரை வந்து வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து ஒரு மாதிரி நம்மள வந்து இந்த வார்ல சர்வைவ் ஆனவங்க எவ்வளவு தூரம் கோத்ரூ பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் நடக்கும். இன்ஃபேக்ட் இதுவே எனக்கு படிக்கிறப்போ எப்படி இருந்ததுன்னா, அந்த வியன் கேரக்டர் படுற கஷ்டத்தை பாக்குறப்போ இவ எதுக்கு இப்படி இருக்கணும், அந்த குழந்தையும் கொண்டுட்டு இவ்வளவு செத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. ஆனா கடைசியில அந்த புக்கு முடியறப்போ யப்பா அயன் லேடி அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இமேஜ்ல வந்து எனக்கு வந்து அவங்க நின்னாங்க. அதுல பின்னாடி ஒரு நல்ல பெரிய ட்விஸ்ட் கூட இருக்கு. வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த ஆலைட் போர்சஸ் எல்லாம் வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கேம்புக்கு வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் காப்பாத்துறதுக்காக அந்த ஆலைட் போர்சஸ் உடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வருவாங்க. திடீர்னு பார்த்தா அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன ஏது அப்படின்னு பாத்துட்டு இருக்கப்போ ஒரு வேன்ல வந்து நிறைய பேர் வர மாதிரி இருக்கும். பார்த்தா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அதை பார்த்த உடனே வந்து இசபெலுக்கும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் வந்து ஒரு மாதிரி எப்படி இருக்கும்னா, அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லுவாங்க, அதாவது அவ்வளவு நேரம் வந்து உசுர கையில பிடிச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும், எப்படியாவது நம்ம தப்பிச்சிருவோம் இங்க இருந்து, எப்படியாவது ஆலைட் போர்சஸ் ஏதாவது இந்த வார் வந்து ஒரு எண்டுக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க we did it அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்துட்டோம், நம்ம இவ்வளவு நாள் உயிரோட இருந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அங்க இருந்து அவங்க வந்து அந்த கேம்ப்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் இவங்களை வந்து கூட்டிட்டு வருவாங்க பாரிஸ்க்கு. அப்புறம் அங்க இருந்து வந்து இவங்க கிராமத்துக்கு போறது, அங்க வந்து அதுக்கப்புறம் she is nothing more அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க இசபெல். ஒரு மாதிரி பல்லாம் இல்லாம போய், ஏன்னா அடி வாங்கி நிறைய சாப்பாடு சரியா இல்லாம அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க அவங்க. இதுல வந்து என்னன்னா, வார் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி ரிலீஃபா சந்தோஷமா இருந்தாலும் அங்க வந்து அதுக்கப்புறமா எப்படி தேடுறாங்க ஒவ்வொருத்தவங்களும், யார் யார் சர்வே, ஏன்னா எந்த ஃபேமிலி எங்க போயிருக்கும், எந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல யார் இருப்பாங்க, அவங்க இருக்காங்களா இல்ல இறந்துட்டாங்களா, இந்த மாதிரி நிறைய ஃபேமிலி வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி ஸ்கேட்டர் ஆயிருப்பாங்க. சோ அது வந்து ஆளாளுக்கு இவங்க வந்து இசபெல்ல தேடுவாங்க, எப்படி இருக்கா, எங்க இருக்கா, உயிரோட இருக்காளா, வந்துருவாளா, அதுதான் இசபெல்ன்ற பேர்ல தான் தேடலாமா, இல்ல அவளோட ஐடென்டிட்டி அவ மறைச்சிட்டாளா, வேற பேர்ல இருக்காளா, எதுவுமே தெரியாம ஒரு க்ளூலெஸ்ஸா அவங்க வந்து தேடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப விவிடா, ரொம்ப அதான் நான் சொன்ன மாதிரி அந்த செகண்ட் வேர்ல்டு வார்லயே அவங்க பிறந்து அந்த காலகட்டத்திலேயே அவங்க வளர்ந்து வேற ஒரு 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் அங்க இருந்த பிரெஞ்சு பீப்புளோடைய வாழ்க்கையும் டாக்குமெண்ட் பண்ணிருந்தா எப்படி இருக்கும், அப்படிதான் இருந்தது இந்த என்டையர் புக்குமே. சோ கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா, இசபெல் வந்துருவாங்க, எல்லாம் ஓகே. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க ஒரு இந்த புக்ல வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது வந்து நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது வந்து அந்த புக்கை நீங்க வாசிக்கிறப்போ அதோட ஃபன்னை ஸ்பாயில் பண்ணிரும் அப்படிங்கிறத விட, அந்த புக்கை ஃபுல்லா படிச்சுட்டே வரப்போ அந்த ட்விஸ்டோட நம்ம முடிக்கிறப்போ ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். அதை வந்து நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. சோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பையன் இருக்கான்ல, இந்த ரேச்சலோட பையன், இவங்க கூடயே தானே இருப்பான். அவங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப வந்து ரொம்ப குட்டி பையனா இருப்பான். ஒரு 2 வயசு 3 வயசு பையனா தான் இருப்பான். சோ அவனுக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகமே பெருசா இருக்காது. இவங்களதான் வந்து மாமன் பாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பான். சோஃபியா தான் அக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். இப்போ அவனுக்கு ஒரு 5 வயசு அது மாதிரி ஆயிருக்கும். சோ என்ன ஆகும் அப்படின்னா, வார்லாம் முடிஞ்சு ஓகே இனிமே நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வரப்போ இவனை தேடிக்கிட்டே வருவாங்க. யுஎஸ்ல இருந்து ஆளுங்க வருவாங்க, வந்து இவனை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னப்போ, இந்த மாதிரி எங்களை வந்து இவனோட தூரத்து சொந்தங்க இருக்காங்க, அவங்க வந்து ரீச் அவுட் பண்ணாங்க, யுஎஸ்ல இருக்காங்க, அவங்க இனிமே அவங்க வளர்த்துக்கிறாங்களாமா அப்படின்றப்போ இவளுக்கு வந்து, ஏன்னா பையன் மாதிரி ஒருத்தன் வளர்ந்துட்டான் நம்ம கூடவே. அந்த பொண்ணும் வந்து தம்பி மாதிரி அவனை பார்த்துட்டு அவளுடைய ஸ்டஃப்டு டாய் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்து விளையாடுறதுக்கு கொடுத்து, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா தான் இருப்பாங்க எல்லாருமே. அப்போ திடீர்னு இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த செகண்ட் வேர்ல்டு வார்லயே அரௌண்ட் 11 மில்லியன் பீப்புள் இறந்திருப்பாங்க. அதுல அரௌண்ட் 6 மில்லியன் பீப்புள் ஜூஸ், அதாவது கிட்டத்தட்ட ஜூஸோட பாப்புலேஷன் has been reduced to nothing அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறப்போ இவ வந்து இசபெல் என்ன சொல்லுவா, நான் வந்து ஜூஸோடைய இதெல்லாம் அவனை ஃபாலோ பண்ண வைக்கிறேன். அந்த இடத்துக்கு இப்ப எப்படி சர்ச், மாஸ்க், கோயில் அந்த மாதிரி இருக்கலாம், அது மாதிரி ஜூஸ்க்குன்னு ஒரு சினகாக் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. டோரா அப்படிங்கிறது இப்போ நமக்கு எப்படி பைபிள், கீதை, குரான் அது மாதிரி இருக்கு, அது மாதிரி ஜூஸ்க்கு வந்து ஒரு புக் ஹோலி டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. சோ நான் அதெல்லாம் படிக்க வைக்கிறேன் அப்படிலாம் என்னென்னமோ சொல்லுவா. இருந்தாலும் அவன் வந்து அவனோட மக்கள் கூட தான் அவன் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி, நாங்க வந்து ஜூஸோட பாப்புலேஷனே ரொம்ப கம்மியாயிடுச்சு, சோ நாங்க உலகத்துல
இருக்க ஒட்டுமொத்த ஜூஸையும் வந்து இணைக்கணும்னு நினைக்கிறோம், அவங்கவுங்களுடைய சொந்தத்துக்கிட்டே போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. அந்த இடம் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி இருக்கும்னா, இவன் வந்து அந்த பையன் வந்து கேட்பான், நீங்க தானே என்னோட அம்மா, நான் எதுக்கு அவங்க கூட போகணும் அப்படின்றப்ப இவளுக்கு வந்து அவ்வளவு துக்கமா இருக்கும். ஆனா அவன் முன்னாடி அழுதா இன்னும் அவன் பயப்படுவான், போறதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டான் அப்படின்றதுனால அவன் வந்து என்ன சொல்லுவான், அவங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்க, இங்க இருக்கிற சோஃபி அக்கா இருக்கிற மாதிரியா அங்க உனக்கு வந்து இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அனுப்பி வைப்பான். அந்த பையன் வந்து அந்த வண்டியில ஏறி அவன் வந்து எப்படின்னா அவனுக்கு போக பிடிக்காது, ஆனா அம்மா சொல்றாங்களே அப்படின்றதுக்காக போவான். எனக்கு வந்து சொல்றப்பே கண்ணுல தண்ணி வரும். ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த புக்கு. நிறைய இடத்துல நான் தேம்பி தேம்பி அழுதேன். சாரி. சோ நிறைய இடத்துல நான் வந்து ரொம்ப விக்கி விக்கி அழுதேன். மூச்சு விட கஷ்டப்பட்டு நான் அழுதேன். நிறைய பேச வேண்டியது இருக்கு இந்த புக்ல. இது ஒரு ஃபிக்ஷனா இருந்திருந்தா அப்ப கூட இந்த வழி கடந்திருக்கும். ஆனா இது வந்து உண்மையாவே வாழ்க்கையில சிலருக்கு நடந்த விஷயம் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. அகைன் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த புக்கை வந்து நான் நிறைய பிளாட்டா சொல்லிட்டேன். அவ்வளவு இன்ஃபர்மேஷன், அவ்வளவு வழிகள், அவ்வளவு வாழ்க்கையுடைய திருப்பங்கள், மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இந்த புக்ல வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க கிறிஸ்டின் ஹானா. இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ரைட்டிங் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. இது வந்து எப்படி முடியும் அப்படின்னா, கடைசியில வந்து அந்த ஒரு ரீயூனியன் நடக்கும் பாரிஸ்ல. பைலட்ஸ் எல்லாம் காப்பாத்தினவங்களுக்கு அந்த ரூட்ல ஹெல்ப் பண்ணவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி நடக்கும். அப்ப வந்து இசபெலுக்கு ஒரு இன்விடேஷன் வந்து வந்திருக்கும். அப்போ வந்து பாரிஸ்க்கு வந்து வருவாங்க. நான் சொன்ன அந்த ட்விஸ்ட் வந்து அதுலதான் வரும். சோ அதை நான் சொல்லணும்னு நினைக்கல. கிறிஸ்டின் ஹானா இந்த நாவல் வந்து லாஸ்ட் லைன்ஸ் எப்படி எழுதிருப்பாங்கன்னா, wounds heal, love lasts, we remain அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இந்த புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு வந்துட்டு அந்த லைனை படிச்சு முடிக்கிறப்போ, அந்த புக்கை க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்போ, நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி ஒருத்தவங்க நம்ம இதயத்தை வாங்கி அதை சுக்கு நூறா உடைச்சு அப்படியே மெதுவா ஒட்டி சிரிச்சுக்கிட்டே நம்ம கையில, அதாவது சாடிஸ்டிக்கா இல்ல, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த புக்கு கொடுத்தது. ரொம்ப எமோஷனலான, மனசை கஷ்டப்படுத்துற, ஆனா அதே சமயம் ஹோப்பு கொடுக்குற, நமக்கே தெரியாம நம்ம கிட்ட ஏதாவது காயங்கள் இருந்தா அதை கூட ஆத்துற மாதிரியான ஒரு ரீடா தான் எனக்கு இது தோணுச்சு. நான் பல தடவை சொல்லிட்டேன், ரொம்ப பிளாட்டான டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த புக்கை பத்தி நான் கொடுத்துருக்கேன். எதுவுமே நான் பேசல. தயவு செஞ்சு இந்த புக்கை படிச்சு பாருங்க. ஒரு ஒரு எமோஷனலான ரீட் இது இந்த புக்கு. இந்த 2025ல இதுவரைக்கும் நான் படிச்ச புக்லயே ரொம்ப மறக்க முடியாத புக்கு. இனி வரும் பல காலங்களுக்கு இதுதான் அப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புக் இது. தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.